வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். டீப் டைவ் பாட்காஸ்ட்ல மற்றும் ஒரு எபிசோட்ல தான் நம்ம பேச இருக்கோம். இந்த எபிசோட்ல தோழர் வில்வன் ராமதாஸ் கலந்துக்கிறாரு. எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு போர் பதற்றமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு 9ஆம் தேதி. இந்த தேதியில தான் இந்த பாட்காஸ்ட்டை நம்ம ஷூட் பண்றோம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த போர் பதற்றம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. இந்த சூழல்ல போர் தொடர்பான அந்த கொண்டாட்டம், ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இப்படி நிறைய வரதை நம்மளால பார்க்க முடியுது. அரசியல் ரீதியாக ஒரு தாக்குதல் நடக்குது, அதற்கு அரசாங்கம் பதிலடி கொடுப்பது, இதெல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு லார்ஜ் செக்டார் ஆஃப் மக்களுக்கு போர் அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, அல்லது அது ரொம்ப ஒரு அப்பீலிங்கா இருக்கு. ஸோ இன் ஜென்ரல் இது இந்தியா பாகிஸ்தான் இல்லாமல் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்கும் போதும் அதை கொண்டாடக்கூடியவர்கள் இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் போதும் அதை கொண்டாடக்கூடியவர்கள் இருக்காங்க. ஜென்ரலாகவே போரை கொண்டாடக்கூடிய மனநிலை அப்படின்றது பொதுவாக நிறைய பேர்கிட்ட இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனநிலை என்ன, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இதனுடைய இம்பாக்ட்ஸ் என்ன, இது சரியா தவறா அப்படின்ற தொடர்பாக தான் இந்த விவாதம் இருக்க போது. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் தோழர். வணக்கம். போர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மலாம், என்னுடைய வயசுக்கு நான் அந்த மாதிரி போர்லாம் பார்த்தது இல்லை. நான் கதையில கார்கில் வார் அப்படின்றத கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், இதெல்லாமே நான் ஹிஸ்டரியில படிச்ச ஒரு விஷயம். இன் ஜென்ரல் ஒரு வார், அந்த வார் சூழல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் ஓவர் த டைம் போரை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு பர்சனலாக இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ஸ்போர்ட் அளவில் காம்பேட் ஃபைட்லாம் பிடிக்கும், சண்டை போட்டுக்கிறது, அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், அதெல்லாம் பிடிக்கும். அதில் ஒரு கில்ட்டி ப்ளஷர் மாதிரி இருக்கும், அதை பார்க்கறதுல அந்த அளவில் தான் இருக்கும். பட் அதுவும் ஏன் அப்படின்றத நான் ரொம்ப யோசிப்பேன். பட் இந்த போர் அப்படின்ற ஒரு விஷயம், அது ஒரு லார்ஜ் செக்டார் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கு. அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள இவ்வளோ கோவம் இருந்திருக்கா ஒரு நாடு அழிகிறதுல அப்படின்னு, டேய் நீ உனக்குள்ள இவ்வளவு இருந்திருக்கான்றதெல்லாம் இப்ப இந்த 2-3 நாட்களாக நம்மளுடைய நட்பு வட்டாரத்துல, அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு மைனாரிட்டியா போர் வேணான்னு சொல்றவங்க இருக்காங்க. போர் வேணான்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா, ஒரு ஜோக்கர், தேச துரோகி, நீ உன்ன போய் விட்டா தெரியும், நீ ஒரு கைக்கூலி, பாகிஸ்தானோட கைக்கூலியா இருக்க அப்படின்ற லெவல்ல ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியா இருக்காங்கன்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. இன் ஜென்ரல் எல்லாருமே வயலன்ஸ் வேணான்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் பெரும்பான்மையா நம்ம பார்த்துருக்கோம் பேசுறதெல்லாம். போர் பதற்றம் இருக்கக்கூடிய சூழல்ல மிக பயங்கரமாக அதை ஆதரிக்கிற, வரவேற்கிற, அடிச்சு காலி பண்ணுங்க, தூக்குங்க, அங்க குண்டை போடுங்க, இங்க குண்டை போடுங்க, அதை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையை பார்க்க முடியுது. பின்னாடி இருக்கிற சைக்கி என்ன? அது நாம இதுல அவசரப்பட்டு அந்த மாதிரி முடிவுக்கு வரோம்னா, பெரும்பாலானவர்கள் போற சந்தோஷமா வரவேற்கிறாங்க அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம போக வேண்டாம். அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் அதோட எக்ஸாக்ட் நம்பர் என்னன்னு தெரியாது. ஆனா இதுல இருக்கிற இதை கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா, பெரும்பாலும் எல்லா விதமான செய்திகள்லையும் அதாவது அந்த செய்தியை ஆதரிக்கிறவங்க ஒரு 10% இருக்காங்கன்னா, எதிர்க்கிறவங்க ஒரு 10% இருப்பாங்க. மீதி 80% என்னன்னா, எது ஸ்ட்ராங்னு தெரியுதோ அதை அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு மந்தை மனோநிலையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது நியாயம்ங்கிற பெரிய அளவுல பிரச்சாரம் செய்யப்படுதோ அதன் பின்னால் அவங்க இருப்பாங்க. நீங்க எந்த இதுலையும் பாருங்க, இந்தியாவோட மக்கள் தொகை 30 கோடினா விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? குறைவு தான், ரொம்ப ரொம்ப குறைவு, ஆயிரங்கள்ல தான் இருக்கும். பட் அந்த 1000 பேரை மித்தவங்க ஆதரிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான். ஸோ இதுல நான் முழுக்கவே மக்கள் இதை ரொம்ப சந்தோஷமா ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லல. பலர் பலியாயிருக்கலாம், இந்த ஊடக பிரச்சாரத்துக்கு பலியாயிருக்கலாம். இதுலையா நேற்று ராத்திரி வர்ற வரைக்கும் பெரிய இது இல்லை, திடீர்னு ராத்திரி 11:30 மணிக்கு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, அந்த வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்களாமே என்னன்னு சொல்லிட்டு. ஏன்டா வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா சாணக்கியா போட்டிருக்காரு, போர் துவங்கியது போர் அப்படின்னு சொல்லிட்டு. J-19 ஃபிளைட் அடிச்சிட்டாங்க, F-16 காலி பண்ணியாச்சு, ஒரு விமானியை கேப்சர் பண்ணிட்டோம், அவ்வளோதான். 100கணக்கான ட்ரோன்கள் அட்டாக் ஆயிருக்கு, அதுன்னா ஏதோ ஒரு சியால்கேட்டை தாக்கிட்டாங்க, லாகூரை தாக்கிட்டாங்க, கராச்சியை தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அடிச்சு ஒரு டேங்க் பைப் உடஞ்சு தண்ணி கொட்டின மாதிரி செய்திகள் கொட்டுது. எதுவுமே அதை நம்ம இந்த செய்தி உண்மையானு உறுதிப்படுத்திக்கிட்டு வெளியிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இல்லை. அடிச்சு கொட்டும் போது இது என்ன ஆகுனா, இந்த சைடு டேமேஜ் ஏதாவது இருக்காங்கிறத பத்தின பேச்சே இல்லாமல் இவங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்துக்கு போறாங்க. அப்ப என்ன ஆகுனா, பொதுவா மனிதர்கள் நம்முடைய பிரெயின் ஒயரிங்கே என்னன்னா, ஆபத்து, இந்த நெருக்கடி வர்ற மாதிரியான சூழ்நிலை, ஒரு குழப்பம் இருக்கிற பட்சத்துல உங்க மூளை டக்குன்னு ஆக்டிவேட் ஆகும், உடனடியா ரியாக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, நாம மனிதர்கள் ஒரு சமூகமா வாழ துவங்கும் போது குறைவான ரிசோர்ஸுக்கு அடிச்சுக்குவோம். மேபி அது தண்ணியா கூட, குடிக்கிற தண்ணிக்கு சண்டையா இருக்கலாம், நமக்கான சாப்பாட்டுக்கான சண்டையா இருக்கலாம், அல்லது ஒரு துணைக்கான சண்டையா இருக்கலாம். இதுலதான் மனித இனம் ஒரு 2-3 லட்சம் ஆண்டுகள் இந்த மாதிரியான சண்டையில தான் அது கடிஞ்சிருக்கு. செட்டில்மெண்ட்டுங்கிறது ஒரு 11,000 வருஷம். ஸோ அது வரைக்கும் த்ரெட், உங்களுடைய மூளை
வடிவமைக்கப்பட்டதே ஒரு த்ரெட் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா அது கரெக்டா தப்பா நிஜமாவே த்ரெட் தானான்னு ஆராய்ச்சி பண்றதுக்குலாம் அது அவகாசம் எடுத்துக்காது, உடனடியாக அது ரியாக்ட் பண்ணும். இந்த ட்ரைட் இருக்குல்ல, அந்த மூளையோட வயரிங் இருக்குல்ல, அந்த அந்த எதிர்மறையான விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ற உங்களுடைய மூளை வடிவம் இருக்கு இல்லையா, அதை இந்த பிரச்சாரங்கள் வந்து பயன்படுத்துது. அடுத்ததா இருக்கிற நமக்குள்ள அந்த இது இன்பில்ட்டா இருக்கு அடிச்சுக்கிற ஒரு பார்பேரிக் பிஹேவியர் அப்படின்றது நமக்குள்ள இருக்கு எல்லாருக்குள்ள. இல்ல கவனிக்கிற இயல்புன்னு சொல்றேன். சண்டையில இறங்குறதுங்கிறத விடவும் அதெல்லாம் சண்டையில பட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஓடிடு. இப்போ நான் எனக்கு ஒரு இந்த இடம் ஒரு ஆபத்து அப்படின்னு எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு என் மூளை சிக்னல் கொடுக்குதுன்னா நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் ஒரு காலத்துல டைம் இல்லை, இப்போ அதுக்கு அவகாசம் இருக்கலாம். அப்போ ஒண்ணு அடிச்சு ஜெயிக்கிறது அல்லது தப்பிச்சு ஓடுறது, ஃபைட் ஆர் ஃப்ளீ. இதுதான் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு மற்ற எதற்கும் அவகாசம் கிடையாது. உட்காந்து பேச, ஏன்னா மொழி வளர்ந்ததே ரொம்ப சமீபத்து. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க அந்த இடத்துல தப்பிச்சிடணும் உங்களுக்கு கிடைக்கிற அவகாசத்துல. இந்த ஃபிளைட் ஃப்ளீ ரெஸ்பான்ஸோட ஒரு வடிவமா தான் நாம இப்ப ரியாக்ட் பண்றோம். அடுத்ததா அந்த சோஷியல் அக்செப்டன்ஸ், நாம் அவர்கள் அப்படிங்கிற சண்டை பரவலா உலகளாவிய அளவு எல்லா இடத்துலையுமே உண்டு. நீ என் கூட நாம அப்படின்னு ஒரு சேஃபா இருக்கணும்னு சொன்னா நமக்கான குரூப்பை கண்டுபிடிக்கணும். அந்த குரூப்ல நீங்க இருக்கணும்னு சொன்னா அந்த குரூப்போட கருத்துக்களோட நீங்க ஒத்து போகணும். இல்லைன்னா நீங்க அங்கிருந்து ஐசோலேட் பண்ணப்படுவீங்க. அந்த அந்த புறக்கணிப்பு நீங்க காண போறதுக்கான வகையா இருக்கலாம். ஸோ நான் என்னோட குரூப்போட ஏற்பை நான் சம்பாரிச்சே ஆகணும். அப்ப என்ன பண்ண முடியும்? இது பைஸ்டாண்டர் எஃபெக்ட் இல்லைன்னா பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு எல்லாரோட இதுக்கும் உங்களை அறியாம நீங்க ஆட்படுவீங்க, அல்லது வேற வழி இல்லை, இதை ஒத்துக்கிட்டாதான் நான் இந்த குரூப்ல என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கம்பல்ஷன்ல இருக்கும். இது எல்லாமே கான்சியஸா இருக்கணும், இல்லை அன்கான்சியஸா அதெல்லாம் நடக்கும். அதனால அவ்வளவுதான் வெற்றா குத்துறா அப்படின்னு கோஷமிடுறவர்கள் இருக்கலாம். இதை இந்த மாதிரியான நடத்தையோட பெரிய விளைவு சோஷியல் அக்செப்டன்ஸ்க்காகவும் இதை பண்றவங்க இருக்காங்க. பெரும்பாலும் சோஷியல் அக்செப்டன்ஸுக்காக பண்றதுதான். இப்போ நான் உணர்வு ரீதியா பண்ணலன்னு சொல்றீங்களா? உணர்வு ரீதியா அதை இருக்கலாம், ரொம்ப மினிமம். அதுக்கு வந்து அதோட போர்ஷன் என்னங்கிறத நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணணும். பட் பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரி அந்த குரூப்போட இதே ஆட்களை கொண்டு போய் ஒரு சமாதானமா இருக்கணும், சண்டை தேவையில்லை, இது வந்து தேவையில்லாததுன்னு லாஜிக்கலா பேசுற ஒரு குரூப்ல கொண்டு போய் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற ரொம்ப ரொம்ப டஃப்பா ஆர்கியூ பண்ற ஆட்களை எடுத்துட்டு போய் அந்த மாதிரி ஒரு குரூப்ல விட்டு ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்செப்ஷன் வேறையா இருக்கும். அவர்களுடைய பார்வை இது குறித்து ஆமா தானே, கொஞ்சம் நிதானமா இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு சொன்னா குரூப் உங்களை பிடிச்சி தள்ளுச்சுன்னா நீங்க அந்த பக்கம் போவீங்க. அல்லது நிதானமா யோசிக்கிற ஒரு குழுவில் இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்கிறது உங்களோட அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இந்த பொது கருத்தை ஊடகங்கள் வந்து உற்பத்தி பண்றாங்க. அஸ்வசஸ் தெம் அப்படின்றத ஊடகம் உற்பத்தி பண்ணுது. அதை பெரும்பான்மையான மக்களுக்கு கடத்தி அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸை வாங்குறாங்க. நீ வந்து எந்த இடத்துல இருக்குன்றத சொல்லு, ஆமா நீ வந்து எங்க கூட இருக்கியா இல்லையான்றத உற்பத்தி பண்றாங்க அப்படின்றதுதான். இத வந்து ஜூனியர் புஷ் வந்து அதை சொன்னார். நீ என் கூட இல்லைன்னா நீ எதிரி கூட இருக்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். பல சமயங்கள்ல இந்த 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 வதந்திகள் வந்து ரொம்ப வேகமா பரவறதுக்கு தான் காரணம். ஏன்னா எமர்ஜென்சில நீங்க வந்து உட்கார்ந்து நிதானம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும், டக்குன்னு போட்டுரு, உடனே ஷேர் பண்ணிடும். தமிழனாக இருந்தால் ஷேர் செய்யவும்ங்கிறது இன்னைக்கு இல்ல, இந்தியனா சொல்லும் போதே இந்த உடனடியாக ஷேர் பண்ண அப்படின்றது ஜல்லிக்கட்டு டைம்ல வந்த ஃபேக் நியூஸ்லாம் இமேஜினே பண்ண முடியல. அடிக்க வந்தாங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, போலீஸ் அடிக்க மாட்டாங்கன்றதுல இருந்து என்னென்னமோ வதந்திலாம் அடிச்சு விட்டாங்க பயங்கரமா. ஆமா, ஐடியாலஜி, அதாவது ஒரு தர்க்கபூர்வமா யோசிக்காதவனோட ஐடியாலஜி வந்து ஒரு அறிவு குருடனா ஆக்கிறோம் ஒருத்தரை. நம்ம வந்து அது ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டோம். நேத்து ஒரு கண்ணதுக்கு நான் பார்த்த ஒரு அண்ணாமலை ஆர்மி அதுல இருந்த ஒருத்தர் வந்து ஒரு 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 வீடியோ ஷேர் பண்றாரு. ட்ரம்ப் பேசுறாரு, நான் இந்தியாவுக்கு முழு சப்போர்ட் தர்றேன், இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ல நான் இந்தியாவை முழுசா ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுற மாதிரி. அந்த வீடியோவை பார்க்கும்போதே பட்டவர்த்தனமா தெரியுது அது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோன்னு சொல்லி. அந்த உதட்ட அசைவு, அவரோட கண்ணம் வந்து அந்த வார்த்தைகளுக்கு இதால ரொம்ப ரொம்ப பளபளன்னு ட்ரம்ப்போட வயதுக்கு சம்மந்தமே இல்லாத தோற்றத்துல அவர் இருக்காரு. அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போறாரு, அண்ணா இது வந்து ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி. கீழே அந்த வீடியோவை ஷேர் பண்ணவர் அதுக்கு பதில், இருக்கட்டுமே அதனால என்ன அப்படின்னு பதில். ஸோ உண்மை அதெல்லாம் இல்லை, இந்த இடத்துல உண்மையா பொய்யாங்கிறதுலாம் இல்லை. என்னை சந்தோஷப்படுத்துற ஒரு ஒரு கண்டென்ட், எனக்கு சந்தோஷப்படுத்துறதுல எனக்கு வேண்டிய ஒரு கண்டென்ட், எனக்கு இது தேவை அப்படிங்கிறதா. இது வந்து அட்ரினலின், டோபமின், இது ரெண்டும் ஷூட்டப் ஆகிற ஒரு விளைவு. அதீத பயம் அண்ட் அதீத ஒரு காரணம் தெரியாத ஒரு பரவசம், இது ரெண்டுமே சேர்ந்துக்கும் இந்த மாதிரி ஒரு இதை வந்து பகிரும்போது. இது எல்லாம் சேர்ந்ததனுடைய ஒரு விளைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல இதை வச்சுட்டு பலன் பார்க்கிற குரூப் இதை வந்து இதற்காக வந்து நிறைய வேலை செய்யறாங்க. அண்ட் அல்காரிதம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. இப்போ முன்னாடி செவி வழியா போகணும், நீங்க நான் உங்கள்கிட்ட சொல்லணும், நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லணும், இப்படி செய்தி போகணும்.
இப்போ வந்து இந்த இந்த இடத்தை அல்காரிதம் எடுத்துக்குது. இந்த மாதிரி பயமுறுத்துற, மக்களை குழப்புற இந்த கான்ஃப்ளிக்ட் ஆர் த்ரெட் இது மாதிரியான இதெல்லாம் இந்த மாதிரியான செய்திகளை முன்னாடி கொண்டு வந்து உடனடியாக பகிரணும் அப்படிங்கிறது ட்விட்டரோட அல்காரிதம்ல இருக்கு, ஃபேஸ்புக்கோட அல்காரிதம்ல இருக்கு, யூடியூபோட அல்காரிதம்ல இருக்கு. அதனால நீங்க விரும்பலைனாலும் கூட நீங்கள் ஒரு ஊடகத்துல இருந்தீங்கன்னா இது குறித்த செய்தியை போட்டே ஆகணும். கவனிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஒரு மல்டி டைரக்ஷன்ல நடக்கிற ஒரு அட்டாக். அது சாதாரண மனிதர்கள் பலியாகிறது வந்து அன்பார்ச்சுனேட்லி தவிர்க்க முடியாது. அதுதான் இன்னைய சூழல். நீங்க வந்து ஒரு குரூப்பிசம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன் ஜெனரலே வந்து ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஆதரிக்கிறது இருக்குல்ல, தப்புன அவனை சுட்டு ஒரு இமீடியட் ஜஸ்டிஸ், தப்புன அவனை சுட்டு தள்ளுங்க, அவனை தூக்கி தூக்குல போடுங்க, இந்த தப்பு பண்ணிட்டானா அவனை அடிச்சு கொள்ளுங்க, இது வந்து ரொம்ப இயல்பா எல்லாத்தையும் வரதை என்னால பார்க்க முடியுது. இது ஒரு குரூப்குள்ள விட்டு அது ஊடகம் வந்து கட்டமைக்கிறாங்கன்றதை தாண்டி இன் ஜெனரல் தப்பு பண்ணிட்டா அவனை வந்து சாவடிச்சிரு, அவனை கொலை பண்ணிடு, அவனுக்கு மரண தண்டனை கொடு, இமீடியட் ஜஸ்டிஸ் கூடன்னு சொல்றாங்களா. ஆமா, அது ஒரு தொடர்ச்சியா தான் இதை பார்க்கிறேன். அப்படி நம்ம இதை அது உண்மைதான். அது ஒரு பட் நம்ம இந்த பாயிண்ட் எல்லாம் நான் ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கேட்கறதுங்கிறது மனிதர்கள் வந்து தர்க்கபூர்வமா யோசிக்கிற அந்த அது தேவையில்லைன்னு ஆகுறது இல்லையா. இப்போ நீங்க வந்து அவ்வளவு மெனக்கெட்டெல்லாம் இப்போ நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பேசுங்களேன், அவ்வளோலாம் பேசாதீங்க, என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் ஆகிறோம் இல்லையா. அந்த கம்யூனிஸ்டுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த வரலாறுகள் அதெல்லாம் பேச வேணாம். சிலட்ட நம்ம விவாதிக்கும் போது வரும்ல, என்ன கொடுப்பாங்க, என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்டை பார்க்கறதுன்னு சொல்லி சமூகம் ரீசன்ட் டேஸ்ல அது வந்து இப்படி ஒரு ஆழ்ந்து யோசிக்கிற திறன் தேவையில்லைன்னு நினைக்கும் போது உடனடியாக நாம ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது நான் ரொம்ப சிம்பிளா உதாரணம் தான், லாஜிக்கலா யோசிக்க தயாரா இல்லாதவனை வலதுசாரி ஆக்குறது ரொம்ப ஈஸி. ஸோ அது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் தேவைப்படுது. அதையும் வளர்க்கறதுக்கு இந்த சோஷியல் மீடியா காலம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த அல்காரிதம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான சென்சேஷனல் மக்களை தூண்டி விடுற மாதிரியான போஸ்ட் வந்து மேலே வருதுங்கும் போது முடிவெடுக்க முடியாதவர்கள் என்ன செய்வாங்க, அந்த மாதிரியான கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் ஆவாங்க. பட் இதுலையுமே கூட இந்த மாதிரி சொல்றவங்களும் கூட உள்ளீடா வேற ஒன்றை வச்சிருந்தாலும் வெளிப்பார்வைக்கு அந்த மாதிரி ஒரு பதிலை வந்து சொல்ல தயங்குவாங்க. ஆமா, வெட்ரா குத்ரான்னு சொன்னாதான் இங்க மரியாதைன்னும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் ஆக வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துலையுமே கூட இது ஒரு மாடர்ன் ஏஜ்ல இருக்கிற ஒரு நெருக்கடி தான்னாலும் கூட அதுல எல்லாருமே இதுல பலியானவங்கன்னு சொல்ல மாட்டேன். சிலர் தயக்கத்தின் அடிப்படையில் அதை சொல்லாம இருக்கலாம். பட் அந்த 10% ரொம்ப வலுவா தன்னோட குரலை இல்லை இது தேவையில்லாதது யாருமே இல்லைன்னாலும் உண்மையை நாம பேசி ஆகணும், நம்ம அதை அமைதியா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல மற்றவர்கள் அதன் பின்னால வர வாய்ப்பு இருக்கும். பட் இப்போ இருக்கிற சூழல் என்னன்னு சொன்னா, ஆனா அப்படி பேசுறதுக்கான ஸ்கோப்பே இல்லாத மாதிரி இருக்கு. பேசினா நீங்க வந்து ஒரு ஆன்டி இண்டியன் ஆயிடுவீங்க, தேச துரோகி ஆயிடுவீங்க, பாகிஸ்தானுடைய ஆதரவாளர் ஆயிடுவீங்க, அல்லது பாலஸ்தீனத்தினுடைய ஆதரவாளர் ஆயிடுவீங்க, தீவிரவாதத்தினுடைய ஆதரவாளர் ஆயிடுவீங்கன்ற ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல இருக்கு. அதையும் மீறி பேசுறாங்கல்ல. நாம இப்ப நேத்து என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் நேத்து அந்த பையன் பேசினா இல்லையா, சின்ன பையன், ஏன் இன்னொரு நாடு அழியணும் நான் ஏன் சொல்லணும்னு கேட்டது, அது ஜனவரியில வந்த வீடியோ. அதை ஷேர் பண்ணும்போது அது நான் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு என் பேஜ்ல அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருது. பிறரும் இன்னொன்னு கம்பேர் பண்ணுங்க, நார்த் இந்தியாவில் மீடியாக்கள்ல மீடியா எல்லாரையும் இல்லை, இவரை சொல்லுவோம், நம்ம அர்னாபே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்கன்னாலும் அர்னாபே கோசம் ஓப்பன் டிபேட்ல அவர் வந்து பாரத் மாதா கி ஜெய சொல்லுன்னு கத்துறாரு. வந்தே மாதரம் சொல்லல, நீ வந்து இப்ப தேச துரோகி, நீ காங்கிரஸ்காரன் அப்படின்னு சிம்பிளா ஒரு டிபேட்ல இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை. ஆமா, இப்ப நாளைக்கு இன்னைக்கு இப்படி சொல்லுவேன், நாளைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவேன், சொல்லலைன்னா நீ தேச துரோகி, இந்தியாவுக்கு துரோகின்னு சொல்லுவேன். அதுக்கு போவானுங்க, இதோடலாம் நிறுத்த மாட்டாங்க இவங்க. நீங்க வந்து குட்டிச்சோரா போறது வந்து அந்த அழுகின பழம் வந்து பாதியோடலாம் நிக்காது, அழுகுனது முழுக்க தான் அழுகும், கொஞ்சம் கொஞ்சமா அழுகிட்டு கீழே வரைக்கும் வரும். அந்த மாதிரி இவங்க அப்படி ஒரு சூழல் ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? எப்படி தமிழ்நாட்டில் இந்த பிரச்சார ஆரம்பிக்கும் போதே போர் வேணான்னு பேசுறவங்க தைரியமா சமூக ஊடகங்கள்ல பரவலா எப்படி பேச முடியுது? இருக்கு. நீங்க வந்து அந்த அளவு இது செய்ய வேணாம். நம்ம வந்து ஒரு அனலிட்டிக்கலா பார்த்தோம்னு சொன்னா கம்பேரிட்டிவ்லி அந்த பயம் இல்லாமல் பேசுறதுக்கான சூழல் இருக்கா இல்லையா? நீங்க நார்த் இந்தியால அதற்கான ராகுல் காந்திக்கே இல்லை, யாராலையும் முடியாது. நீங்க ஒட்டுமொத்தமா இந்த இடம் இதுல இருக்கிற பொலிட்டிக்கல் நெருக்கடியை நாம பேசித்தான் ஆகணும். இப்போ ஒருவேளை இவங்க யாராவது இல்ல நம்ம நிதானமா இருப்போம்னு ஒரு வார்த்தை சொன்னா நாளைக்கு பாகிஸ்தான் எதிரி இல்லை நார்த் இந்தியன் மீடியால, அப்படி சொல்றவர் தான் எதிரி. யாரு போய் தேவையில்லாம இந்த கும்பல்ல வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல மாட்டின மாதிரி தான்.
அங்க அங்க கன் பாயிண்ட்ல வந்து ஒரு ஒரு இதை சொன்னா நாம சொல்லிதான் ஆகணும் அவங்க சொல்றத. அதனால இப்ப போயிட்டு இந்த இடத்துல வந்து மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் இந்த இந்த வெள்ளத்துல போறாங்கிறதுனால அவங்கள வந்து பலி கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த நெருக்கடி உண்மை, அதுல அதுல மாற்று கருத்துக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் இந்த 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 பிரச்சனையை என்ன திருமாவளவனே அப்படித்தானே சொல்லியிருக்காரு, ராணுவத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்ற அந்த இதுல தான் சொல்றாரு, போரே வேணாம் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப வெளிப்படையா முழுக்கவே இதெல்லாம் சொல்ல முடியல. இந்த நெருக்கடியை நாம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். பட் இது மற்றவர்கள் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க பேச வேண்டிய நேரம்ன்ற அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பட் என்னுடைய அனுமானத்தின்படி அதற்கான ஸ்கோப் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா அந்த அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க, அந்த அறிவு இருக்கிறவங்க தயங்காம பேசுறாங்க, பேசுறதுக்கான சூழல் இன்னும் மெயின்டைன் ஆகுது. அப்படிதான் நாம எடுத்துக்கணும். இந்த வெட்டணும் குத்தணும்னு சொல்றாங்களா, ஆமா, அவங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டை ஒரு குண்டு தூக்கி போட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம், அல்லது அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்க ஒருத்தங்க ஒரு போருக்கு போய் மரணம் அடைறதா வச்சுக்கலாம், அல்லது கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டா அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆகும் பட்சத்துல அவங்களுடைய, ஏன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அது எங்கேயோ நடக்குது. ஆமா, இவங்க ஒரு கேம்ல விளையாடுற மாதிரி தூக்கி அங்க குண்டு போடுற மாதிரி இங்க குண்டு போடுற மாதிரி காலி பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரோட்ல ஒரு சண்டை நடந்தாலே அது எவ்வளோ போய் அதுல பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சோட தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இன் ரியாலிட்டி யாராலையும் அதை ஃபேஸ்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி ரியாலிட்டி ஹிட் ஆகும் பட்சத்துல இவர்கள் திருந்துவார்களா, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது இல்ல இவங்க வந்து ஆமா ரியாலிட்டி வரும்போது இவங்க அதாவது வந்து போர் வேணான்னு சொல்றவனோட ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஐயோ இல்ல நம்ம சாதாரண மனிதர்கள், அது எஸ்பெஷலி இந்த இதுல உருவாக்குகிற இந்த மைண்ட் செட் இருக்கிற மனிதர்கள் இருக்காங்கல்ல, இவங்களோட இயல்போட ரொம்ப காலமா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு கூட இவர்கள் தயாரா இருக்க மாட்டார்கள். அதற்கு கண் கூட இருக்கு. ஒரு 20 வருஷம் முன்னாடி நியூ இயர் அப்போ ஒரு கொண்டாட்டம் நடக்குது மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல. நீச்சல் குளத்து மேல பலகையில செட்டு போட்டு அங்க டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடும்போது அந்த பலகை இடிஞ்சு விழுந்து ஒரு 5-6 பேர் செத்து போயிட்டாங்க. செத்து போனோடனே என்ன பண்றாங்கன்னா மொத்த ஹோட்டலையும் எவாக்குவேட் பண்றாங்க, எல்லாரையும் வெளியில அனுப்புறாங்க. வெளியில வந்து ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான். சன் டிவியில பார்த்தா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சின்ன பையன், 22 வயசு, 22 வயசு இருக்கலாம். செத்தது கீழே தானே, நான் 4வது ஃப்ளோர்ல ஆடிட்டு இருக்கேன், ஏன் எங்களெல்லாம் வெளியில அனுப்புறேன்னா? செத்ததுன்னு சொல்லல, ஆக்சிடென்ட் கீழே தானே ஆச்சு, நாங்க 4வது ஃப்ளோர்ல காசு கொடுத்து நான் டான்ஸ் ஆடுறேன். அதான் கேள்வி. அந்த காசு கொடுத்து நான் டான்ஸ் ஆடுறேன் அண்ட் ஓடி போறாங்கல்ல, இந்த குஜராத்ல இருந்து 70 லட்சம் ரூபா கொடுத்து ஓடி போறாங்கல்ல, இவங்க எல்லாம் போய் அமெரிக்கால உட்காந்துட்டு பாரத் மாதாக்கு ஜெய போடுறான்ல, இதுல பாதி பேர் எப்படி போறான்? திருட்டுத்தனமா 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கடல்ல இறங்கி உயிரை பணைய வச்சு தான் பிள்ளைய கடல்ல பலி கொடுத்து போனவன்லாம் இருக்கிறான். அந்த இப்போ ஒருத்தன் செத்துருக்கான். இவ்வளவு நெருக்கடியில ட்ரம்ப் செருப்பால் அடிச்சு துரத்தினாலும் கூட அதுக்கும் துணிஞ்சு தான் குழந்தைகளோட கடலை கடந்து போய் இப்ப கடல்ல விழுந்து ஒரு 3 குழந்தைகள் செத்து போயிருக்காங்க, இந்தியர்கள். செய்தி வரவே இல்லை இன்னும். இதை மாதிரி போறவங்க எல்லாம் யாரு? இந்த இவங்களோட க்ளோஸா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி அந்த நரம்பு புடைக்க பேசுறவர்கள் அடிப்படையில் கோழைகள் இருப்பாங்க. தன்னுடைய கோழைத்தனத்தை மறைக்கிறதுக்கான ஒரு டூலா தான் வந்து சவுண்டை கொடுக்குறது. இப்ப சவுண்ட் நம்ம அந்த அந்த மறைக்க வேண்டியிருக்கல, என் கோழைத்தனம் இருக்கு, பட் அதன் மீது எனக்கு ஒரு அருவருப்பு இருக்குங்கும் போது நான் இந்த மாதிரி வேற ஒரு கும்பல்ல சேர்ந்து அந்த கோஷம் போடுறது இருக்குல்ல, நீங்க அந்த குரூப்பை கட் பண்ணீங்கனாலே இவங்களோட வாய்ஸ் வந்து குறையும். அதை விட இன்னொரு ஆச்சரியம், அமெரிக்கா இந்த மாதிரி மற்ற நாடுகளில் போய் தஞ்சம் கேட்குறாங்கல்ல இந்தியால இருந்து போறவங்க, என்ன சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? என் நாட்டில் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் போறாங்க. இதான் அவங்க பயன்படுத்துறது. ஸோ ஒரு இவங்களோட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போய் அமெரிக்காவில் வந்துட்டு அமெரிக்க குடியுரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்தியா வாழ்கன்னு அங்க போய் கோஷம் போடுற இந்த முரண்பாடு, அதனுடைய இன்னொரு வடிவம் தான் இது. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த கும்பலோட சேர்ந்து ஒரு குரூப்போட தன்னை ஐடென்டிஃபை பண்றது இருக்குல்ல, இது வந்து இதனுடைய வேர் ஐடென்டிட்டி கிரைசிஸ். அது கண்டிப்பா ஐடென்டிட்டி கிரைசிஸ், லோ செல்ஃப் எஸ்டீம், பலவீனமான சுயமரியாதை இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அநேகமா இந்தியாவில் வந்து அது ரொம்ப 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 பரவலா இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த வெள்ளைக்காரனை பார்த்து ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டு, அல்லது ஒரு வெள்ளையா இருக்கவங்களை பார்த்து ஒரு காம்ப்ளெக்ஸ். ஆமா, வெள்ளையா இருக்கவங்களை பார்த்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், வெள்ளைக்காரங்களை பார்த்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அல்லது நம்ம கான்ஸ்டன்டா நாம வந்து நம்மளோட கலாச்சாரம் ரொம்ப பெருசு, என்னோட அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, இந்த செக்ஷன் எல்லாமே ரொம்ப மோசமான சுயமரியாதை உள்ளவர்கள். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உள்ள போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க ஒரு எங்கேயோ ஒரு ஒண்ணு எதிராளி வந்து முட்டாள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க, அல்லது முன்னாடி நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம், எங்க தாத்தா காலத்துல நாங்க நல்லா இருந்தோம்னு காட்ட விரும்புவாங்க. அதன் வழியா அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய பலவீனத்தை மறைச்சுக்கிறாங்க. இப்ப ஆர்கியூமெண்ட்ல பாருங்க, பாகிஸ்தான் ஒரு பிச்சைக்கார நாடு, 4 நாள் தாங்காது. நம்முடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? பார்க்க மாட்டாங்க. அதான் சொல்றேன், அந்த ஐடியாலஜி வந்து அவங்களோட கண்ணை குருடாக்குறது இதுதான் காரணம். நம்ம ஒன்றும் பெரிய விசேஷமானதெல்லாம் இல்லை.
கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு இடத்துல இருக்குன்னா இந்தியா வேற ஒரு இடத்துல இருக்கும். பல பேராமீட்டர்ஸ்ல நாம இலங்கையை விட பின்தங்கியிருக்கோம். நேத்து ஒரு பத்திரிகையில ஆர்டிக்கலை பார்க்குறேன், முக்கியமான தமிழ்நாட்டோட முக்கியமான வெப் மேகசின்ல ஒரு கட்டுரையை பார்க்குறேன். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா 5 நாடு தான் பாகிஸ்தான் ஆதரிக்குது, மீதி 30-40 நாடு இந்தியாவை ஆதரிக்குதுன்னு போடுறாங்க. தேடி பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நேத்து நைட்டு வந்த தகவல்களை பார்த்தீங்கன்னா தெரியும், யாரும் போய் வெரிஃபை பண்ணலாம் இல்லை. சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தி குறித்து பெருசா கவனமே செலுத்தலை. அப்படின்னா இவங்க சொல்ற அளவுக்கான போர் இன்னும் வரல, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி ராய்டர்ஸோ இவங்களோ அந்த மாதிரி ஒரு செய்தியை உறுதிப்படுத்துற யாருமே போடல. ஆனா இங்க இந்த நியூஸ் கணக்கு வழக்கு இல்லாம வருது. எங்க இருந்து நீங்க சோர்ஸ் கருத்தை எடுக்கிறீங்க? அதிகாரப்பூர்வமா ஒரு செய்தி அரசே சொல்லுது, அந்த பஹல்காம் அட்டாக்லயே என்ன சொல்றாங்கன்னா உறுதிப்படுத்திட்டு செய்தியை போடுங்கன்னு. பட் நேத்து அமெரிக்கால நடந்த ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் செய்தியை தந்தி லாகூர்ல நடந்ததா காட்டுறாங்க. இங்க யாருக்கும் காத்திருக்க அவகாசம் இல்லை. அண்ட் இதுல அதோட மேக்சிமம் என்கேஷ் பண்ணணும் அங்க அப்படிங்கிற அந்த பொருளாதார எண்ணமும் இருக்கு ஊடகங்களுக்கு. வெறுமனே பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் கிடையாது. இது ஒரு போர் குறித்த செய்தி கண்ணா பின்னான்னு போர் மணிதான் அல்டிமேட்டா. ஆமா, போர் பணக்காரனுக்கு குழந்தை, ஏழைகளுக்கு சவப்பெட்டியையும் பணக்காரனுக்கு பணப்பெட்டியையும் நிறைக்கும். இதுதான் உலக யதார்த்தம். அண்ட் மோர் ஓவர் இப்போ இருக்கிற சூழ்நிலை இவங்க போர்னு அந்த எக்ஸைட்மெண்ட் காட்டுறது இருக்குல்ல, அது ஒரு தனி நபரனுடைய இழப்பு. முன்னாடி கூட ஒருத்தர் ஒரு கிராமத்துல ஒருத்தர் அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு சொன்னா மற்ற உறவுக்காரங்கெல்லாம் அந்த குழந்தைகள் தன் சுயமா வாழ்ற அளவுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ சமூகம் ரொம்ப 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 சுருங்கிக்கிட்டே போகுது. இன்னொருத்தருக்கு உதவி செய்யறதோட எல்லை ரொம்ப குறைவு. இந்த நேரத்துல ஒரு தனிநபரோட இழப்புங்கிறது இருக்கு இல்லையா, அது நீங்க நினைச்சு பார்க்க முடியாதது. ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு அது எல்லையை கொண்டு போய் விட்டுரும். நான் ஹொசூர்ல ஒரு வீடை பார்த்துருக்கேன், கரண்ட் கூட இருக்காது. பேரண்ட்ஸ் இறந்து போய் அவங்க குழந்தைங்க அங்க சும்மா அதை புழப்ப ஓட்டி அதன் பிறகு ஊரை காலி பண்ணிட்டு போன செய்தி. ஓரளவு 17-18 வயசுல இருந்தவங்களே கூட. ஸோ ஒரு நபரை இழந்தா ஒரு குடும்பமே அனாதை ஆகிற அளவுக்கு சூழல் இருக்கிற நாட்டில் இப்போதான் நம்ம அறிவுபூர்வமா யோசிக்கணும். பட் அப்படி யாரும் இருக்கிறது இல்லை. நான் ரொம்ப மோசமான டெவலப்மெண்ட் எதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா, ஒரு செய்தியை நிதானமா படிச்சுட்டு அதை உறுதிப்படுத்திக்கிட்டு ஷேர் பண்ற அந்த பண்பு போனது இருக்குல்ல, இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய மோசமான விளைவு அது இந்த மாதிரியான சாதாரண மனித பலவீனங்களை இன்னும் தீவிரமாக்கியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் முதல் கல்பிரிட். யாராவது ஒருத்தர் மேல நீங்க கையை காட்டணும், ஃபர்ஸ்ட் குற்றவாளி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு சொன்னா அதுதான். ஒரு விஷயத்தை ஆராயறதுக்கான ஆர்வம் நமக்கு குறைஞ்சிருச்சு, அதை பகிர்றதுக்கான அந்த பொறுப்புணர்வு அடுத்து குறைஞ்சிருக்கு. இது ரெண்டோட விளைவு தான் இவ்வளவு பெரிய டேமேஜ் கூட அடிப்படையா இருக்குன்னு பாக்குறேன். அதன் மேல கமர்ஷியல் பாயிண்ட் இருக்கு. இதுதான் சேல் ஆகும். மீடியாஸ் ஏதாவது ஒரு 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 சென்சேஷனல் செய்திக்காக அவங்க இயங்குறாங்க. அதனாலதான் கவுண்டமணி வீட்டு இழப்புக்கு ஒரு துக்கம். அது வயசானவங்க 2-3 வருஷம் உடல்நலம் இல்லாம இருக்காங்க, இறந்து போறாங்க, அவ்வளவுதான். எப்படி நல்லா இருக்கீங்களா துக்கம் விசாரிக்கிற போறவனே அவங்க சம்மந்தப்பட்டவங்க அழுகுறாங்க, சிரிச்சுட்டு ரிசீவ் பண்றாங்க, அவங்க அந்த இயல்பா எடுத்துக்கிறாங்க. ஆனா இவங்க வெளியில உட்காந்துட்டு அவங்க போடுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த செய்திக்கு ஒரு சந்தை இருக்குங்கும் போது அந்த செய்தியை மேல மேல போட்டுருந்தாங்க. சொந்தக்காரனை விட மீடியாக்காரன் தான் அதிகமா இருக்கான். அதை விட ஒரு சேனல் பாக்குறேன், 25 நிமிஷம் மெனக்கெடுறாங்க. அவர் மனைவிக்கு என்ன நோய் இருந்தது அப்படிங்கிறதுக்காக வாட்ச்மேன், வீட்டு வேலைக்காரங்க, பக்கத்துல இருந்தவங்க, விசாரிக்க வந்தவங்கன்னு ஒரு 10 பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியல, என்ன நோய்ங்கிறதா எடுக்க முடியல, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அதை பார்த்தா ஸ்டூடியோக்குள்ள உட்காந்துருக்கவங்க அதே செய்யறாங்க. என்ன உடம்பு சார், அவங்களுக்கு என்ன நோய், அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த நோய் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 4 டாக்டரை கூப்பிட்டு அந்த நோய் எதனால வருது, அந்த நோய் எப்படி சாவடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை பேசலாம். வேற ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம போட்டிருக்காரு, குடிச்சு அடிச்சுன்னு ஏதோ ஒரு புள்ளியோட. ஸோ நமக்கு என்னன்னு சொன்னா, எந்த ஒரு செய்தியிலிருந்தும் லாபம் பார்க்கிற ஒரு பண்பு சைமல்டேனியஸா ஒரு பக்கம் அந்த ஊடகங்கள்ல அது ஒரு மாதிரி அந்த பாசி பிடிச்ச மாதிரி அது பரவிட்டே இருக்கு. இதுவும் சேர்ந்துதான் ஒரு காரணம். ஸோ நம்ம இப்போ தலையில அடிச்சுக்கிறோம்னு சொன்னா யாரை குற்றம் சொல்றதுன்னு நம்மளால லொக்கேட் பண்ணவே முடியாது. பட் இதுல கவுண்டமணியோட விஷயம் சொன்னீங்க. இன்னொரு பக்கம் இந்த பாகிஸ்தான் விவகாரத்துல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம்னு சொல்ல போற ஊடகங்களோட தம்னை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். பாகிஸ்தானை நசுக்கிய செதறவிட்ட முடித்து விட்டன்ற மாதிரி பெரிய பெரிய மேதாவிகள் அந்த ஆசிரியரா உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அவங்க எழுதுற எழுத்து அதெல்லாம் பார்க்க அதுல எனக்கு அது வெறுமனே நான் இதுல தனிநபர்களை குற்றம் சாட்டுறதுங்கிற
அந்த அந்த நிலையில இருந்து நான் கொஞ்சம் தாண்டி வந்துட்டேன். அது ஒரு வியாபாரம் போட்டின்னு வரும்போது ஸ்கூலிங்ல வந்து யாரையும் அடிச்சு மோதிக்கிட்டு நீ போ அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது இதுல வந்து அவங்க சர்வைவலை பாக்குறதுங்கிற ஒரு எல்லைக்கு போயிட்டாங்க. யாரையும் நாம இந்த இடத்துல குறை சொல்ல முடியாது. பட் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா அந்த பாரை ரைஸ் பண்ணிட்டே போறோம். அந்த தரத்திலிருந்து வீழ்வது அப்படிங்கிறதுல வந்து அந்த அந்த எல்லை மட்டும் வரைக்கும் போய் அலசுன்ற அளவுக்கு ஒரு லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. அங்க நசரல்லான்னு ஒருத்தரை சுட்டு கொள்றாங்க, ஐ மீன் அட்டாக்ல கொள்றாங்க இஸ்ரேல். அடுத்த ஒரு வாரத்துல ஈரான்ல பிறந்த 100 குழந்தைகளுக்கு நசரல்லான்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ ஒன்னு அழிச்சிட்டா அது மொத்தமா அழிஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணமே இருக்கு இல்லையா? அதுவே ரொம்ப அபத்தமானது, முட்டாள்தனமானது. அப்படியெல்லாம் நீங்க அப்படி ஒரு சாத்தியமே கிடையாது. உலகம் வந்து பல முரண்பாடுகளால ஆனது. நீங்க இருக்கிறதுலே வாழ கஷ்டமான இடம் எதுன்னு பார்த்தா ரஷ்யால இருக்கிற அந்த யாக்குட்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஏரியா. ரொம்ப பனி 45 டிகிரி சர்வசாதாரணமா இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல குழந்தை வாழவே கஷ்டமா இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு குடும்பத்துக்கு சராசரியா 4க்கு மேற்பட்ட குழந்தைகள் பிறகுது. இருக்கிறதுல சொபிஸ்டிகேட்டடான நாடுகள்ல, ஸ்காண்டினேவியன் நாடுகள், அந்த இதுல எல்லாம் சொல்றேன், ஃபின்லாண்டோ அந்த மாதிரியான இடங்கள்ல அல்லது சிங்கப்பூர், இங்க எல்லாமே வந்து நல்லா இருக்கிற நாடுகள்ல குழந்தை பிறப்பு குறையுது. நீங்க நல்லா இருந்தா குழந்தைய பெற்றுக்கணும், நல்லா இல்லாத இருந்தா குழந்தைய நிறுத்தணும். இப்படி ஒரு முரண்பாடு இருக்கா? இங்க அதே தான் கல்ஃப்ல, இதுலயும் குழந்தை பிறப்பு அதிகம். த்ரெட் ஒரு நெருக்கடியில இருக்கும்போது மனிதர்கள் வந்து ஒரு எமோஷனலா ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஜென்ரலாவே அதனாலதான் நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது முடிவெடுக்க கூடாது, ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி. இப்படி இருக்கிற கண்டிஷன்ல ஒரு நாட்டை அழிக்கிறதன் சாத்தியப்பாடு என்ன, உலக அளவுல அதுக்கு இருக்கிற நெருக்கடி என்னங்கிறத ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சா நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா யாரும் அதுக்கு தயாரா இல்லை. கருத்து சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மற்ற நிஜமா வார் யாரால கொண்டாடப்படுது, யார் அதுக்கு விலையை கொடுக்குறாங்கிறது இருக்குல்ல. நீங்க உக்ரைன் வார்ல எந்த சம்பந்தமும் இல்லாத குழந்தைகள் இறக்குறாங்க. காசா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூல் பஸ்ல ஏத்த வேண்டிய அளவு, ஒரு ஸ்கூல் பஸ்ல உட்கார 1-2 நினைக்கிறேன், 2 ஸ்கூல் பஸ்ல ஏத்த வேண்டிய எண்ணிக்கையிலான குழந்தைகள் தினசரி கொல்லப்படுறாங்க. சில வீடியோக்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கை இல்லை ஒரு குழந்தைக்கு, அது நடந்து வருது, அப்படியே பேட்டிங் எடுக்கிறாரு ஒரு நிருபர் ஒருத்தர். இந்த குழந்தை நடக்க முடியலன்னு அழுவுது. வேற ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் இங்க நைட்டு 2 வாரம் நைட்டு கரண்ட் இருக்காது. சொல்லுங்க, அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. இந்த போர்னு கத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பால் பாயிடாலே கொந்தளிச்சிருவாங்க. சரியா? இது என்ன நாடுன்னு கேட்கிற இது மாதிரியான குறைந்தபட்ச அட்ஜஸ்ட்மெண்ட் கூட தயார். ரொம்ப அந்த ரஜினிகாந்தனுடைய ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு, ஒரு இந்த ஆப்ரேஷனை வெல்கம் பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதுக்கு ஒருத்தர் பதில் ட்வீட் போட்டிருந்தாரு, வேலை போர் நீடிச்சு ரொம்ப தீவிரமாயிடுச்சா, இந்தியால இருந்து கிளம்புற ஃபர்ஸ்ட் 10 பேர்ல ஒருத்தரா இருப்பாருன்றது. அதுதான் இன்ஃபேக்ட். ஆமா, பயங்கரமான ட்ரூத் அது மறுபடியும் இந்த குரூப் இருக்கு இல்லையா, ரொம்ப சௌரியமா இருக்கிறவங்க, அண்ட் அவங்களுக்கு அது ஒரு தேவை இருக்கு. அவருக்கு அரசாங்கத்தை நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இனி வந்து அப்படி சொல்லாம இருக்கிறது, அப்படி நீ சொல்லக்கூடாதுன்னு நம்ம போய் யாருக்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. அந்த நெருக்கடியை வந்து கழுத்தளவு கொண்டு வந்துட்டாங்க, அது நம்ம பேச முடியாது. ஆனா சாதாரண மனிதர்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இப்போ இருக்கிற நம்ம 2 நாளா நாம் அவைல் பண்ண இந்த போர் செய்திகள் இருக்குல்ல, இதற்கான விலையே, இந்த நியூஸை நீங்க கன்சியூம் பண்ணதற்கான விலையே அடுத்த 2 வருஷத்துல கடுமையா இருக்கும். இன்னொரு யதார்த்தம் என்னன்னு சொன்னா, எப்படி சொல்றீங்க, விலையேறும். ஏன்னா நீங்க சமகால மற்ற பிரச்சனைகள்ல கவனத்துல இருந்து திருப்பிடுவீங்க. இப்போ உங்க வாழ்க்கையோட தொடர்புடைய உங்களோட எதிர்காலத்துக்கான பல்வேறு விஷயங்கள்ல இருந்து கவனத்தை திருப்பி நாம வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ பெரும்பாலான எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இந்தியா கடுமையா பின்தங்கி இருக்கு. அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லல, மோடிய முரட்டுத்தனமா ஆதரிக்கிற பல்வேறு ஊடகங்கள் அவங்களே சொல்றாங்க. ஐடி செக்டார் செத்துட்டு இருக்கு, இந்தியாவோட இதுல வந்து ஏஐல வந்து நாம பின்னாடி வந்துட்டோம், நம்மளோட மார்க்கெட் மோசமா இருக்கு, இது எல்லாத்தையும் இவங்களே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நாம கவனம் செலுத்தாம பின்னாடி வந்தாச்சு. இந்த போர் அது வருது, அவங்க சண்டை போட்டாங்க, அது இதுன்னு சொல்லி ஒரு நார்மல் மோடுக்கு வர்றதுக்கு நமக்கு இன்னொரு 3 மாசம் 6 மாசம் ஆயிடும், அவர்களுடைய தேவையை பொறுத்து. முதலாளிகளுக்கு அது எப்போ பிரச்சனை ஆகுதோ அப்போ வந்து எல்லா போரும் முடிவுக்கு வந்துடும். அதான் யதார்த்தம்.
இப்போ இந்த இந்த நவீன காலத்துல சொல்றேன், ஒரு நபரோட விருப்பத்தினால மட்டும் ரொம்ப நாளைக்கு ஒரு போரை கொண்டு போயிட முடியாது. இதுல முதலாளிகளோட நலன் அப்படின்றது எப்போதுமே நலன்கிறது அதுதான் ப்ரையாரிட்டி, டாப் ப்ரையாரிட்டி அதுதான். அவர்களுடைய நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல முதலீடு பண்ற கம்பெனிகள் வளைகுடா போருக்கு பிறகு பெரிய அளவுல பணம் பார்த்தாங்க. இப்போ கூட அமெரிக்கா வீழ்ந்த போது ட்ரம்ப் ஷார்ட் அடிச்சாருன்ற மாதிரி தான் கேள்விப்படுறோம், அவரோட இதுல எடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ வர்த்தக நலன்கிறது தான் டாப் ப்ரையாரிட்டி. அதற்கு நெருக்கடி வருதுங்கும் போது அது எனி டைம்ல நிக்கலாம். ஆனா சாதாரண மனிதர்கள் தங்கள் கவனத்தை திசை திருப்பி வேற ஒரு இடத்துல கவனிக்கிறாங்கல்ல, தன்னுடைய அவ்வளவுதான் அழிஞ்சு பெறுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலிருந்து மீண்டு திரும்ப தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போகும்போது உலகம் அவங்க அந்த பஸ்ஸை விட்டுருப்பாங்க. இந்த டெக்னாலஜி வார்ல, இந்த பொருளாதார போர்ல நாம கிட்டத்தட்ட ஆல்ரெடி தோத்தாச்சு. ஃபேக்ட் அதுதான். எப்படி வேணாலும் கமெண்ட் சொல்றவங்க என்ன வேணா சொல்லலாம். விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் இந்த தொழில்நுட்ப ரீதியா எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்ல நாம இழந்துட்டோம். அந்த போர்ல இனி ஜெயிக்கிறதுக்கான வழியில, ஏன்னா கடைசிக்கு போயாச்சு. நாம் இன்னும் எவ்வளவு வேகமா ஒன்னாலும் சரி. வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னமே இந்தியாவில் இந்தியா எந்த இடத்தில் இதுவரை தன்னுடைய பணத்தை பார்த்துட்டு இருக்கோ அந்த இடத்துல நாம இனி அந்த வசந்த காலத்தை தொடுறதுக்கான வழி கிடையாது. வேலைகள் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ எதெல்லாம் நமக்கு சோறு போட்டுச்சோ அதை இழப்போம். எதிர்காலத்தில் வர்ற நம்ம எதிர்கால சந்ததியினருக்கான வாய்ப்புங்கிறது ஒரு பாழ் நரகம். அதான் யதார்த்தம். இந்த போர் செய்திகளை அதை என்ன ஊத்தி 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 அதை செய்தியா பம்ப் பண்ணி எல்லார் மண்டையிலையும் அதை திணிக்கிறதன் விளைவா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எதிர்காலத்தை குறித்து ஒரு குறைந்தபட்சம் கன்ஸ்ட்ரக்டிவா யோசிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம இழக்கிறோம். அந்த போர்ல இந்த போர்ல ஜெயிக்காம போகலாம். அது வேற விஷயம். அது உலக நாடுகளோட இதில் பொறுத்து இருக்கு. இன்னொன்னு, அந்த பூச்சியை நசுக்கிற மாதிரி பாகிஸ்தானை நசுக்கிடலாம் அப்படின்னு இவங்க சொல்ற பாயிண்ட்லையும் எனக்கு ஒரு பெரிய இது இல்லை. அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா அவங்க அந்த பக்கம் சைனா இருக்கு, மற்ற நாடுகள் இருக்கு. ஸ்ரீலங்கா ஒன்றும் நேரடியெல்லாம் ஆதரிக்கல. மற்ற நாடுகள் தங்களோட வர்த்தக நலனை முன்வைத்து தான் இதை செயல்படுவாங்கங்கும் போது நாம இந்த பொருளாதார ரீதியான போர்ல இந்த பதட்டத்தின் மூலமா நாம இன்னும் வேகமா நம்முடைய சரிவை நோக்கி போவோங்கிறது தான் யதார்த்தம். நீங்க பேசும்போது அந்த ஃபேமிலி, குழந்தைகள் பத்தி எல்லாம் பேசுனீங்க. ஒரு போர் சூழல்ல ஒரு குழந்தைகள் வளர்றாங்க அப்படின்னா அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது என்னவா இருக்கும்? ஏன் அப்படின்னா நிறைய இந்த இங்கிலீஷ் படத்துல வரும், இந்த போருக்கு போனவர்கள் போயிட்டு திரும்ப வருவாங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு படம் மறந்து போச்சு அதோட பேர் என்னன்னு, டப்புன்னு ரோட்ல ஏதாவது சவுண்டு கிட்ட கீழே படுத்துவார், காதை முடிவாரு. அவர் ஏன்னா ரொம்ப வருஷம் வார்லயே இருந்துட்டு வருவாரு. அவர் நார்மல் லைஃப்ல மிங்கிள் ஆகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் அந்த அவரோட குழந்தைகள்லாம் ரொம்ப இன்னொரு படத்துல ரொம்ப அபியூசிவா, அந்த ஒரு மிலிட்ரியில இருந்தவருடைய பசங்க ரொம்ப அபியூசிவா அவர் இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. குறிப்பா அந்த நாசியில இருந்த அந்த நாஜிக்களுடைய அவங்களுடைய குடும்பத்தினர் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு அட்மாஸ்பியர்ல வளர்றாங்க. இன்ஃபேக்ட் அர்னால்டோட அப்பா, அவர் ஜெர்மன் தான் அர்னால்டு, அவங்க அப்பா ஒரு நாசி படையில இருந்தவர். அவர் ரொம்ப கொடூரமான பேரண்டிங், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க அண்ணன் சூசைடே பண்ணிட்டார் ஆக்சுவலா, அர்னால்டோட அண்ணன். இவர் எங்க அப்பா என்கிட்ட ஒரு டஃபா இருந்தாரு, பட் அதை நான் பாசிட்டிவா போட்டு என் உடம்புல காமிச்சு நான் இதுவாயிட்டேன், பட் அண்ணனால அதை தாங்கிக்க முடியலன்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி இந்த போரோட சூழல்ல வளர்றது, அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது என்னவா இருக்கும் அடுத்த ஜெனரேஷன்ல? அது நான் இன்னமும் அது ஒரு மரபான ஒரு போர் நடக்கும்னு நான் நம்பல. நான் இந்தியா பாகிஸ்தான் ஜெனரல் கேக்குறேன். இப்போ பாலஸ்தீன்ல வளர்ற ஒரு குழந்தையா இருக்கலாம், அந்த சூழல்ல இருந்து ஒரு குழந்தை வளருது. பாலஸ்தீன்ல இருக்க ஒரு குழந்தைய நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கு இந்த உடம்புல எந்த ஒரு காயமும் ஏற்படல, அந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் ஏற்படல, பட் அந்த சூழல்ல தான் வளர்ந்து ஒரு பெரிய ஆள் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை அப்படின்றது என்னவாக இருக்கும்? அதனால உலகத்துக்கு என்ன டேமேஜ்னு கேட்கறேன் நான். அது என்னென்ன டேமேஜ் எல்லாம் ஒருத்தரோட மனநலம் சிதையறதுனால என்னென்ன டேமேஜ் ஒரு தனிநபருக்கு வர வாய்ப்பு இருக்கோ, சமூகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கோ, எல்லாத்தோட உச்சகட்ட டேமேஜை எதிர்பார்க்கலாம். அவர்களால் இயல்பு வாழ்க்கையோட பொருந்த முடியாம போகலாம். அந்த ட்ராமா அவர்களுடைய காலத்துக்கும் அவங்கள துரத்திக்கிட்டே வரலாம். எனக்கு அவ்வளோ பெரிய போருன்னே தேவையில்லை. நான் பெங்களூர்ல ஒரு முறை நான் என் மகனை அழைச்சிட்டு இந்த பக்கம் அத்திப்பள்ளி டு சந்தாபுரம் அந்த ரோட்ல போகும்போது பின்னாடி வந்த கார் டயர் பஞ்சர் ஆகுது. பஞ்சர் ஆகி எங்க வண்டியில மோதிருது. இந்த பக்கம் என் பையன் சர்வீஸ் ரோட்ல தூக்கி போட்டாச்சு, நான் இங்கே விழுந்துடுறேன். டூ வீலர் இப்படி நசுங்கிருச்சு. அதோட நீளமே சுருங்கின மாதிரி அடிச்சிருச்சு. எனக்கு அந்த நினைவே இல்லை. கார் மோதுனது, நான் ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணது, இது எதுவுமே எனக்கு நினைவு இல்லை. எழும்போதே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் எழுந்தேன். ஒரு 1.5 மணி நேரம் இருந்திருப்பேன். அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் சிக்கல் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சு.
இந்த என்னோட மைண்ட்ல இல்லாத இந்த 1.5 மணி நேரம் இருக்கு இல்லையா, அது அடுத்த சுமார் 10 வருஷ காலம், 10 வருஷம் என்னோட எல்லா பயணத்திலையும் அதோட விளைவு இருக்கு. எனக்கு இப்போவும் எனக்கு செலவு வந்து நான் ஆட்டோவில் தான் போய் ஆகணும். இப்போ பைக் டாக்ஸியில் ஏறணுன்னா அது ஒரு மாதிரி தான் இப்படி ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். என்னால் அந்த வேகத்தில் இது பண்ண முடியாது. இன்னும் நான் சென்னையில் பைக் எடுக்க மாட்டேன். சென்னையிலையோ பெங்களூர்லையோ அதிகபட்சம் தஞ்சாவூர் ஹோசூரில் பைக் எடுக்கிறதோட சரி கூடுமானவரை அவாய்ட் பண்ணுவேன். உட்கார்றதும் பைக்கில் ஏறணும்னாலே எனக்கு இப்போ நீங்கள் மத்தியானம் பைக்கில் போகணுன்னாலே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். இது அப்படியே வளர்ந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் டிராவல்னாலே எனக்கு ஒரு 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 அன்கம்ஃபர்ட் இருக்கும். நான் வேற வழி இல்லாமல் என்னுடைய வேலை, என்னோட நெருக்கமானவங்களை சந்திக்கிறதுல இருந்து மற்ற எல்லாத்தையும், பயணத்தோட தொடர்புடைய எல்லாத்தையும் நான் வந்து ஒரு சம்பவத்தின் வழியா நான் மாத்துறேன். நீங்க இதை ஒரு போரோட தொடர்புபடுத்தி பாருங்க. எந்த டைமும் புல்லட் வரலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நீண்ட கால திட்டம்னு ஒன்று இருக்காது. உங்களோட என்டர்டைன்மெண்ட் குறித்து சிந்தனையே உங்களுக்கு இருக்காது. உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு அவகாசமே இருக்காது. ஒரு ஒரு இழப்புக்கு அழுவுறதுலையும் கூட உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதை தூக்கி போட்டு அடுத்ததுக்கு போகணும். அது செஞ்சுருக்காங்கல்ல இங்கே இலங்கையில் மீண்டு வந்து உங்களோட கதையெல்லாம் கேட்குறோம்ல. ஸோ இந்த பதட்டம் இருக்குல்ல, என்ன நடக்குமோங்கிற ஒரு பேனிக் இருக்கு இல்லையா, உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவே அது விடாது. அண்ட் அது உருவாக்குற மைக்ரேஷன் இருக்குல்ல, பெரும்பாலான பெரிய சிக்கல்கள் வந்து ஈவன் ஒரு கிரிமினல் கேங் வந்து தனக்கு சூட்டபிளான ஆளை எங்கேருந்து எடுக்க முடியும்னா, இந்த இடம்பெயர்ந்து போகிறாங்கல்ல அவங்கள்ட்டேருந்து தன்னால் ஆள் எடுக்க முடியும். ஒரு டெரரிசத்துக்கான ஆளோ அல்லது ஒரு ட்ரக் காட்டலுக்கான ஆளோ, இது எல்லாத்தையும் ஒரு சௌரியமாக இருக்கிற ஒருத்தங்கிட்டேருந்து அந்த மாதிரி ஒரு கூலி ஆளை எடுக்கிறத விடவும் மைக்ரண்ட் பாப்புலேஷன்லேருந்து அதை எடுக்கிறது அதிகம். நாம் அப்படி ஒரு குழுவை உருவாக்குவதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், சமூகத்துக்கு அடுத்த கட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குற ஆளுக்கான சப்ளை லைனை திறந்து விடுறோம். இது முக்கியமானது. பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவனுக்கு ஈஸி, அந்த இடத்துல பராமரிக்க ஆள் இருக்காது. இந்த டெல்லியில் ஒரு 50 குழந்தைகளை வந்து கொன்று சாக்கடையில் போட்டாங்க தெரியுமா? ஒரு அந்த ஜேசிபி இல்லை, அது கம்பெனி எதுன்னு தெரியல, ஒரு பெரிய பணக்காரர், அவங்களோட சுரேந்திர கோலின்னு சொல்லி அவங்களோட வேலைக்காரர். இவர்கள் 2 பேரும் ஏதோ ஒரு படம் அந்த இவங்க 2 பேரும் கொள்றாங்க. எங்கன்னு சொன்னா உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான இடங்கள்ல இருந்து தினக்கூலிக்காக அங்க இடம்பெயர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற மக்கள். ஏன் அந்த 50 குழந்தைங்க சாவுற வரைக்கும், இதுவே ஒரு வடபள்ளி மாதிரி ஒரு ஏரியால அல்லது அடையார் மாதிரி ஒரு ஏரியால 2 குழந்தை சைமல்டேனியஸா காணா போச்சுன்னா அவ்வளவுதான், போலீஸுக்கு அது ஒரு தீராத தலைவலி. அந்த கேஸை செட்டில் பண்ணாம அவங்க நார்மல் லைஃபுக்கு வர முடியாது. ஆனா அந்த இடத்துல 50 குழந்தைகள் ஒருத்தன் சாவகாசமா அழைச்சிட்டு போய் சாக்லேட் கொடுத்து அழைச்சிட்டு போய் கொன்னு அங்கேயே டிஸ்போஸ் பண்ற அளவுக்கான வாய்ப்பு எங்க இருந்து வந்தது? ஏன்னா அவர்கள் ஒரு குழந்தை காணா போச்சுன்னு தேடுறதுக்கான வசதி அவங்களுக்கு கிடையாது. இந்த குழந்தைய தேட போனா இன்னொரு குழந்தைக்கு சோறு போட முடியாது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. போர் இப்படித்தான் உருவாக்கும். நீங்க உங்களோட இழப்பு குறித்து கவலையே பட முடியாது, கவலைப்படுறதுக்கு அவகாசமே இருக்காது. எப்படி நாம இந்தியாவில் நடக்கிற அடுத்தடுத்த பெரிய பெரிய பிரச்சனைகள் எப்படி மறந்துட்டு வர்றோம்? ஏன்னா புது பிரச்சனை உங்களுக்கு வருது. போர் அந்த மாதிரியான ஒண்ணு. டிமானிட்டைசேஷன் வந்தது, கிட்டத்தட்ட அடிச்சு துவைச்சு காலி பண்ணிட்டு போனது. அதுல இருந்து மீண்டு வந்த போது அடுத்த பிரச்சனை வந்தது, அதுல இருந்து மீண்டு வந்த போது கொரோனா வந்தது. இப்படி 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 ஒரு அட்டாக் வந்து அடுத்தடுத்து நடக்கும் போது ஆட்சிக்கு வந்துருச்சு. என்னன்னா நாம மேலும் மேலும் டேமேஜை வந்து நாம உருவாக்கிக்கிட்டே இருப்போம். ஒரு தற்காலிக வாழ்க்கைக்காக நாம இன்னும் பெரிய சேதாரங்களுக்கு வந்து முகம் கொடுப்போம். அதை இன்னொன்னு ஒரு யதார்த்தத்தை மறைச்சிட்டு பேசுற ஒரு இயல்பு வரும். நீங்க ஜான் மகேந்திரன் இப்ப பேசியிருக்காரு, தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கலாம், பட் இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சா கனெக்ட் பண்ண முடியும். ஜான் மகேந்திரன் அவர் 13 மாசம் ஈழத்துல தங்கி இருந்து படம் எடுத்துட்டு வர்றாரு. அப்போ அவர் குறிப்பிடுறாரு, இது இறுதி போர், நாங்க பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எல்லா தளபதிகளும் போராளிகளும் சொன்னாங்கன்றார். ஆனா 2009, உங்களுக்கு எவ்வளவு நினைவு இருக்குன்னு தெரியல, நீங்க ரொம்ப எங்கா இருந்திருக்கலாம், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. பிரபாகரன் கிட்ட ஒரு பெரிய டெக்னிக் இருக்கு, அவர் எப்படியும் முடிச்சிருவாரு. என்னென்ன மாதிரியான இங்க வந்து அங்கிருந்து வந்த செய்திகள் வந்து அதிகாரப்பூர்வமா பரவவிடப்பட்டதுன்னா, முன்களத்துல இருக்கிறவங்க தான், சோல்ஜர்ஸ் தான் ரொம்ப அக்ரெசிவா ஃபைட் பண்றவங்க. இந்த தந்திரோபாய பின்வகர்வின் மூலமா அந்த முன்வரிசையில இருக்கிற பயிற்சி பெற்ற சிங்கள வீரர்களை காலி பண்ணின பிறகு அது ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு சாதாரண மனிதன் கூட துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு இலங்கையை வந்து அழிச்சிட முடியும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அங்கிருந்து இது வந்தது. இங்க ஈழத்தை ஆதரிக்கிற பலர் வந்து இது வந்து பிரபாகரன்ட்ட ஒரு டெக்னிக் இருக்கும். கடைசியா அவர் வந்து தப்பிச்சு போய் போற வெளியில இருந்து நடத்துவாருங்கிற அளவுக்கு, கடல்ல நடத்துவாருங்கிற அளவுக்கான பிரச்சாரங்கள் பண்ணாங்க. எப்போ
யதார்த்தம் என்ன, ஜான் மகேந்திரன் என்ன சொல்றாரு, ஒரு வருஷத்துக்கு முன்பே இந்த போர்ல நாம ஜெயிக்க முடியாதுன்னு போராளிகளும் தளபதிகளும் முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றதும், பட் நமக்கு வந்து அதிகாரப்பூர்வ செய்திகள் என்ன, ஸோ ஒரு போர் பதட்டம் என்ன உருவாக்குதுன்னு சொன்னா அன்ரியலிஸ்டிக்கான நம்பிக்கையை அது உருவாக்குது. இன்னும் உயிரோட இருக்காரு, திரும்ப போரை நடத்துவாரு அப்படின்றது அதெல்லாமே இப்ப ரீசெண்டா வந்ததுன்னு சொல்றேன் நான். இப்போ கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த நடந்ததெல்லாம் பார்த்தோம். விஷுவல் டெல்யூஷன் ஒரு வார்த்தை உள்ளதோட, அது ஃப்ராய்டு சொல்றது. அதாவது உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பயஸ்னு இன்னொன்று இருக்கு. இது ரெண்டுமே என்னன்னு சொன்னா, விஷுவல் டெல்யூஷன் சொன்னா நாம விரும்புற ஒரு விஷயத்த வந்து யதார்த்தம் மாதிரி நினைப்போம். அப்படி நிஜமாவே தோணும் நமக்கு, அவர் இருக்காரு அப்படின்னு. இதுல சிம்பிளா சொல்லணும், நான் என் கூட படிச்சாங்க ஒருத்தவங்க, ஒரு நர்ஸ், அங்க முள்ளிவாய்க்கால்ல மே 13, 14 வரை அங்க இருந்தவங்க, சர்வீஸ்ல இருந்தவங்க செஞ்சிலுவை சங்கத்துல. அதன் பிறகு அவங்கள வந்து எவாக்குவேட் பண்ற கும்பலோட வர்றாங்க. அவங்க பிரபாகரன் மீதான அசாத்திய பிடிப்பு இருக்கிற ஒருத்தர். அவங்கள்ட்ட கேட்குறேன், இதை நான் கேட்ட போது வருஷம் 2013, நம்புறீங்களா அவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்லி. நம்புறது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். எனக்கு வேற என்ன நம்பிக்கை இருக்கு? அவர் இருக்காருன்னு நம்புறதை தவிர எனக்கு வேற வாய்ப்பு கிடையாது. அது இல்லைன்னு சொன்னா எனக்கு எல்லாமே சூன்யமா தான் இருக்கும். அவர் திரும்பி வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இருக்கிற ஒரே ஹோப் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இங்க என்னன்னு சொன்னா, அவர் இல்லைன்னு சொன்னா அந்த சூழல் பிரபாகரன் தான் வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நான் வச்சுட்ட பிறகு, அவர் இல்லைங்கிற சூழலை ஒத்துட்டா நான் அவ்வளவுதான், காணா போயிட்டேன்னு அர்த்தம். நான் இல்லை, ஐம் நோபடி. அப்ப என்ன ஆகும்? நான் அதெல்லாம் கிடையாது, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அதனாலதான் தீராத வியாதி இருக்கவங்களும் கூட கடவுளே ஏன்டா அந்த வியாதி எனக்கு கொடுத்தேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டா எனக்கு நம்பிக்கை போயிடும். இப்பயாவது என்னை காப்பாத்துன்னு தான் நான் மன்றாட முடியும். அந்த நெகோசியேஷன் தான் எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. இது வந்து பலவீனமானவர்களோட ஒரு ஒரு கடைசி படகு. அது ஓட்டையோ உடசலோ, அது காப்பாத்துமோ காப்பாத்தாதோ, பட் நான் தற்காலிகமா அதை பிடிச்சிக்கிறதுக்கு எனக்கு ஒன்று இருக்கு, அதை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுங்கிறது. இது இந்த மாதிரியான பல குழப்பங்களை, பல்வேறு கன்ஃபியூஷன் வந்து இது மேல 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 உருவாக்கும். அங்கேயும் அப்படித்தான், நாம ரொம்ப பலமா இருக்கோம், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் யதார்த்தத்துல அது இல்லவே இல்லை. நீங்க உலகத்தோட நெருக்கடியை கவனிக்கிற, கார்கில் அமெரிக்கா சொன்னதுக்கு அப்புறம் இந்தியா சைலண்டா தான் ஆச்சு. இப்போ இவரு என்ன சொன்னாரு, ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்ச போது ஜெலன்ஸ்கி ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, நாங்க ஜெயிச்சிருவோம் ரஷ்யா. அதன் பிறகு நடுவில் என்ன சொன்னாரு, 2 லட்சம் ரஷ்ய வீரர்கள் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, உலகம் எங்களை கைவிட்டுருச்சு அப்படிங்கிறாரு. காம்ப்ரமைஸ் என்ன ஒரு ஒரு கட்டத்துல, அதாவது வந்து தர்க்கபூர்வமா அதை யோசிச்சிருக்கிற பட்சத்துல நான் நினைக்கிறது, மேபி ரைட்டர் தான் எனக்கு தெரியல, ரஷ்யாவோட த்ரெட் என்ன, நீ இதுக்கு போகக்கூடாது, நேட்டோவில் சேரக்கூடாதுங்கிறது. இப்போ நாம இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதா இல்லை நேட்டோவில் சேர்ற பிரச்சனையை தள்ளி போடுறதா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு போயிருந்தா இந்த டேமேஜ் மேபி தடுத்திருக்கலாம். பட் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் நம்பி அவர் இறங்குனதோட விளைவு ரஷ்யாட்ட பறி கொடுக்க வேண்டிய நாட்டை இப்போ அமெரிக்காட்ட அடவு வைக்கிறாங்க. இந்த மாதிரி போகுது. நான் சஜஸ்ட் பண்ணல, அவங்க என்ன செய்யணுங்கிறது என்னோட சஜஷன் கிடையாது. பட் விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு வார் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு கேரம் போர்டில் பாயிண்ட் பண்ணி அடிச்சு பாக்கெட்ல போடுற மாதிரியான ஒன்று அல்ல இவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி. அண்ட் நமக்கு ஒரு அறிவுபூர்வமா நாம வந்து ஒரு பின்தங்கி இருக்கும் ஒரு விஷயத்த தர்க்கபூர்வமாகவும் எதிர்காலம் குறித்தும் அண்ட் ரியாலிட்டிக்கு நெருக்கமாகவும் யோசிக்கிற திறன் இல்லாததோட விளைவு இந்த மாதிரி வருது. பட் இந்த செய்திக்கான விலையே இருக்குல்ல, இதுவே ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நம்ம கொடுக்க போற விளையாட்டு ஒரு 15% பிரைஸ், எல்லா விலையும் ஏறுறதோட ஒரு 15% விலை உயர்வு தாங்க முடியுமா நம்மளால? இல்லை நாட்டுக்காக ஒரு 15% டாக்ஸை கட்டுன்னு சொல்லி இப்போ கோஷம் இப்போ ஆவேசமா ஷோல்டரை மடக்குறாங்கல்ல இவங்கெல்லாம். எப்பா இந்த மாதிரி ஆவேசமா சத்தம் போடுறவங்களாம் ஒரு 15% கொடுங்கன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்ற மாதிரி தான். நம்ம ஒரு சாதாரண ஒரு நாள் மழை பெஞ்சு ரோட்ல தண்ணி நிற்கும் போது கரண்ட் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ற மக்கள் நாம. ரோட்ல தண்ணி நிக்குது, இல்ல யதார்த்தம் தானே, வெள்ளம் நிக்குது, பாக்ஸ் அதுல த்ரெட் ஒரு அபாயம் இருக்கு, நாம இப்ப கரண்ட் விடுறது ரிஸ்க். ஆனா வர்ற கமெண்ட்லாம் எப்படி இருக்கு, 1.5 நாளா கரண்ட் இல்ல, குழந்தைங்களை வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. பட் நம்ம இதை குறை சொல்லல, பிரச்சனை என்னன்னா நமக்கு ஒரு 1.5 நாள் டிஸ்கம்ஃபர்ட் கூட நம்மளால தாங்க முடியாதுங்கிற பட்சத்துல போரோட அந்த இன்டென்சிட்டி வந்து நினைச்சே ஒரு 20 வருஷம் உங்களை கொண்டு போய் பின்னாடி நிறுத்தலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீஸா கடை இதெல்லாமே மூடின பிறகு ஒரு பட்டன் போனை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் வாழ்ந்து பார்த்தால் அதோட ரியல் இது தெரியும். இன்னொன்னு, இதற்கான விலை யார் கொடுக்குறா? இப்போ பஞ்சாப்ல பார்டர்ல இது கிடையாது, ஸ்கூல்ஸ் மூடுறாங்க, காலேஜஸ் மூடுறாங்க, இரவு மின்சாரம் கட் பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட்டை கட் பண்றாங்கன்னா எத்தனை பேரோட வாழ்வாதாரம் போகுது? யாரோ ஒருத்தனோட வயிற்றுல அடிச்சு நாம செய்யணும்னு அவசியம் இல்லை. அண்ட்
இந்த பிரச்சனைய சண்டை போட்டு தான் தீக்கணுமா? பாகிஸ்தான் ஒரு ஒரு கவர்மெண்ட் அழிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோ, இவங்களோட ஆசைப்படியே நம்ம பார்த்துக்கோம். பாகிஸ்தான்கிற நாட்டையே உங்களால அழிக்க முடியாது. பாகிஸ்தான்கிற கவர்மெண்ட்டை அழிக்கலாம். கவர்மெண்ட் அழிச்சிட்டீங்கன்னா இப்போ இதுல கல்ஃப்ல நடந்த ஏமன்ல ஒரு 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 முறையான அரசாங்கம்னு ஒண்ணு கிடையாது. ஹவுதீஸ்னு ஒருத்தன் கிளம்பி வந்து நிக்கிறான். ஹவுதீஸுக்கு ஃபீட் பண்றதுக்கு வெவ்வேறு நாடுகள் இருக்கு. இப்ப அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள்ல குண்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இப்ப அமெரிக்கா சமரசம் பேச போயிட்டு இருக்காங்க. நடந்ததா எங்கேயாவது? மற்ற வளைகுடா நாடுகள்ல இருந்து இதுக்கு வர்ற காசா மாதிரியான இதுக்கு போராடுறதுக்கும் அங்கிருந்து ஆட்களை அனுப்புறதுக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்குமான ஆட்கள் எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கு. உங்களால தடுக்க முடிஞ்சது அதை? இஸ்ரேல் அமெரிக்காவோட சப்போர்ட் வந்து ஹமாஸை அழிக்க முடியும். ஆமா, இஸ்ரேல் அமெரிக்கா ஒரு பக்கம் இருந்ததுன்னு சொன்னா, இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கவுண்டர் கொடுக்க விரும்புற மற்ற நாடுகள் ஈரான் இருக்கு. இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, இந்த மாதிரியான சண்டைகள் மூலமா ஈரானை வந்து வளைகுடா நாடுகளின் ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப வேற வழியே இல்லாம மற்றவர்கள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ண ஒரு இது இருக்கு. ஈரான் மக்களுக்கு வந்து ஜனநாயக உரிமை வேணும் அப்படின்னு பேசுறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா அவனை காப்பாத்தினாதான் நம்ம இந்த இஸ்லாமியர்களுக்கு வர நெருக்கடியை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா முதல்ல இந்த போர்ல, அதாவது இந்த நடக்கக்கூடிய சண்டையில பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியர்கள் தான். அப்ப பேசாத நீங்க வந்து இப்ப ரியாக்ட் பண்ணும்போது நீங்க பேசாதீங்க, இது ரியாக்ஷன் ஆக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அமைதியா இருந்தா அது சரிதான். பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, ரொம்ப எந்த சம்பந்தமும் இல்லாத அப்பாவிகள் அங்க பலியாயிருக்காங்க. ஆனா அப்போ நீங்க எல்லாம் வந்து காரணமானவர்களை பேசும்போது இவங்க தான் வந்து அதற்கு பொறுப்பு யாரு அப்படிங்கிறத பேசுனாங்க. அதை பேசணுமா இல்லையா? நீங்க ஒரு டைரக்ஷன்ல பேசுனீங்க, இவங்க ஒரு டைரக்ஷன்ல பேசுனாங்க. இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாம வந்து காரணம் யாருங்கிறதெல்லாம் மறுக்கல, ஆனால் பொறுப்பு யாருங்கிறத ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்கிற கேள்வி கேட்டோம். அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு இருக்குங்கிறத கேட்டோம். அதுக்கு அவங்க பதிலே சொல்லல. பிரச்சனை அதுதான். இதுதானே ஏற்கனவே ஒரு லேப்ஸ் இருந்துச்சுல, தொடர்ந்து இந்த மாதிரியான செக்யூரிட்டி தோல்வி இருக்கு, அதை சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்வியை மறுத்துட்டு வெறுமனே ரியாக்ட் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு ரெண்டு இருக்கு தோழர். ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தன் கத்துறான்னா திரும்ப கத்துறது ரியாக்ட் பண்றது, எதிர்வினையாற்றுறது. அதனால பெரிய பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு ஒரு தற்காலிக ஆறுதல் கிடைக்கலாம். ரெஸ்பாண்ட் பண்றது அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அதுக்கு என்ன காரணம், ஏன் நடந்துச்சு, இனி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், யார் இதுக்கு பொறுப்பு, யார் அதற்கான அந்த வேலையை வந்து பிரிச்சுக்கணும், இப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ். ஏன்டா நீ படிக்கல அப்படின்னு சொல்லி பையனை கூப்பிட்டு 4 சாத்துறது ரியாக்டிங். அதனால அவன் படிக்க போறது இல்லை. ஏன் மார்க் குறைஞ்சது, ஸ்கூல்ல பிரச்சனையா, பையன் பிரச்சனையா, ஏன் பிரச்சனையான்னு சொல்லி அதை ஆராய்ச்சினா என்ன, அதை அனலைஸ் பண்ணி அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ரெஸ்பாண்ட் பண்றது. நாம் எப்பயாவது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோமா? ரெஸ்பாண்ட் இல்லை. இப்பவும் கூட இந்த மாதிரியான இப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு. நீங்க வந்து பாகிஸ்தான் ஒரு கவர்மெண்ட்டை வந்து அமெரிக்காவை அதை வச்சு உங்களால கட்டுப்படுத்த முடியுங்கிறது இருக்கு. நீங்க அடிச்சு காலி பண்ணி சண்டையை இழுத்து விட்டு இதை கிளப்பி விட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு களைச்சு விடுறதன் மூலமா நாம பிரச்சனையை வந்து இன்னும் மேல எஸ்கலேட் பண்ணி ஆயுத வியாபாரிகளுக்கான மார்க்கெட்டை திறந்து விடுவோமே தவிர, போர் ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு. எப்படி பேசினாலும் சரி, போர் ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு. ஒரு தனிநபரோட இழப்பு, அதை வந்து தனிநபரோட இழப்பு வந்து உருவாக்குறத வந்து நம்மளால காம்பன்சேட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பரவலான பார்வையோட தான் ஒரு பிரச்சனையை வந்து அணுகணுமே தவிர, இவங்க மாதிரி போர் எந்த காலத்திலையும் ஒரு ஃபெர்டினண்ட்னு ஒரு இளவரசனை கொன்ன ஒரு பிரச்சனையினால 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் முதல் உலக போர்ல கொல்லப்பட்டாங்க. அது உருவாக்குன வறுமை அது இன்னும் பலரை வந்து இல்லாம பண்ணுச்சு. 2ஆம் உலக போர் அடிப்படையில் ஒரு கோழை ஹிட்லர் அவனோட தன்னோட கோழைத்தனத்தை மறைக்கிற நடவடிக்கையினுடைய விளைவா பல கோடி மக்கள் பலியானாங்க. ரஷ்யால மட்டும் 2 கோடி, 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் இந்த மாதிரியான கொடூரமா கொல்லப்பட்ட 60 லட்சம். அதனுடைய விளைவுகளுக்கு உலகம் எல்லா இடத்துலையும் பதில் சொன்னாங்க. இந்த போர்கள் நிறுத்தப்பட்ட பிறகுதான் பயம் இல்லாம நம்பிக்கையோட மகிழ்ச்சியா மனிதர்கள் வாழ்ந்த தலைமுறை எதுனா பூமர்ஸ் தான். இந்த 1950 இருந்து பிறந்து 90 2000 வரைக்கும் இருந்தவங்க இல்லையா, இவங்க தான் நல்ல ட்ரீட்மெண்ட் அவங்க தான் பார்த்தாங்க, நல்ல சாப்பாட்டு அவங்க தான் பார்த்தாங்க, நல்ல வீடு வாசல் அவங்க தான் பார்த்தாங்க. ஸோ அமைதியா அச்சம் இல்லாம வாழ்ந்தாங்க. அண்ட் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையோடவும் உருப்படியாகவும் அவங்களால தான் வேலை செய்ய முடிஞ்சு. இன்ஃபேக்ட் நாம அந்த பூமர்ஸ் தலைமுறையோட அந்த உழைப்பின் பலனை தான் நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னும் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், சயின்ஸ் எல்லா பிரச்சனைக்குமான தீர்வா எப்படியாவது கண்டுபிடிச்சிட முடியுதுங்கிற ஒரு சூழல் உருவானது அந்த அமைதியிலிருந்து கிடைச்சதுதான். ஸோ என்ன நெருக்கடி இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு கம்பல்ஷன் இருந்தாலும் நாம
வேறு வழி இல்லை. நீங்களும் நானும் தனியா பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாலும் இந்த செய்தியை நாம பேசிதான் ஆகணும். சிம்பிளான ஒரு ஒப்பீட்டோட முடிக்கலாம். உங்களுக்கு உங்களோட நீங்க தயாரிச்ச வீடியோக்கள்ல லட்சக்கணக்கில் வியூஸ் போன வீடியோஸ் உங்களுக்கு இன்னமும் ஒரு பிளசன்ட் ஃபீலை கொடுக்குதா, அல்லது ஒரு 5000-6000 வியூ போய் யாரோ ஒரு 2 பேர் வந்து இது எனக்கு உபயோகமா இருந்தது, இது எனக்கு எனக்கு பர்சனலா எனக்கு இது எனக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துருக்குன்னு சொன்னது நினைவுல இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா யாரோ ஒருத்தரோட அந்த லைஃபை டச் பண்ற ஒண்ணுதான் உங்களை வந்து நீண்ட காலத்துக்கு ஒரு ரியல் ஹாப்பினஸ் வந்து அங்கிருந்து தான் வந்திருக்கும். நம்பர் அந்த 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 டோப்பமைன் ஷூட் ஆகுறது இது எல்லாமே வந்து ரொம்ப தற்காலிகமா ஒன்று இருக்கலாம். அது ஒரு சிகரெட் குடிக்கிற மாதிரியான ஒன்று. ஸோ இது ஒரு ரியல் ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அது அமைதியின் மூலமா தான் சாத்தியம். நிஜமான பாதுகாப்பு வேணும்னு சொன்னா அது நிதானத்தின் வழியா மட்டும்தான் சாத்தியம். சண்டையோ போர்களோ உங்களுக்கு வந்து பிரச்சனையை ஒத்தி வைக்கும், காம்ப்ளிகேட் ஆகும். பிரச்சனையை நிச்சயமா தீர்க்காது. உங்க பிரச்சனையை மல்டிப்ளை பண்ணும், அதை பல மடங்கா பெருக்கும். தற்காலிகமா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு பிரேக் கிடைக்கும். நீங்க இப்ப ரொம்ப பிரச்சனை தேசியவாதம், போர், சோல்ஜர்ஸை கொண்டாடணும் அப்படின்றதை கட்சிகள் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். குறிப்பாக வலதுசாரிகள் ஒரு எதிரியை கட்டமைப்பது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றதை பார்க்கிறோம். அவங்களுடைய ரோல் அப்படின்றது என்னவாக இருக்கு? ஏன்னா நம்ம இந்த இவ்வளவு நேரம் பேசினா அதை நம்ம பேசல, ஊடகத்தினுடைய ரோலை நம்ம பேசணும். இன்ஃபேக்ட் ஊடகங்களும் வலதுசாரிகளாக தான் இருக்காங்க. பட் கட்சிகள் அவங்க உருவாக்கக்கூடிய எதிரிகள், அதற்கு ஒரு போர், அதற்கப்புறம் அவங்க காண்பிக்கக்கூடிய ஹீரோஸ் அப்படின்றது ஒரு ரோலை பிளே பண்ணுது. அது எந்த அளவுக்கு மக்களை வந்து நாம் அவர்கள் அப்படின்னு பிரிக்குது. வலதுசாரி கட்சிகள் வந்து ஒரு எதிரியை கட்டமைப்பது, போரை வந்து ஆதரிக்கணும். இல்லைன்னா இப்ப நீங்க போரை ஆதரிக்கா நீங்க தேச துரோகின்னு சொல்றாங்கல்ல, இந்த கட்சியில இருந்தா ஆப்வியஸா வருது. அவங்களுடைய ரோல் அப்படின்றது என்னவாக இருக்கு? மக்களை வந்து ஒரு எக்கோ சாம்பர்ல கொண்டு வந்து சேர்க்கறதுல அவங்களுடைய ரோல் அப்படின்றது என்னவாக இருக்கு? அல்டிமேட்டா இந்த செய்தி யாருக்கு தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்னா பாஜகவுக்கு தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு பல்வேறு நெருக்கடி, யதார்த்த சமகாலத்துல இருக்கிற பல்வேறு நெருக்கடிகளுக்கு அவங்க முகம் கொடுக்குற நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது பாஜகவோட விருப்பமே கிடையாது. ஆனால் வட இந்தியாவில் அப்படி ஒரு நெருக்கடி அவங்களுக்கு வருது. பொருளாதாரம் நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு பட்டவர்த்தனமா தெரியுது. நாம வந்து இனி இந்த ரேஸ்ல மாற்றோம், நாம பின்தங்கிட்டு இருக்கோம். அண்ட் மோர் ஓவர் ஒரு பிராந்திய ரீதியாகவும் இந்தியா தன்னுடைய அந்த அந்த ஸ்ட்ரென்த்தை இழந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். மால்தீவ்ஸ் நம்ம கூட இல்லை, இலங்கை நம்ம கூட இல்லை, நேபாள் நம்ம கூட இல்லை, வங்கதேசம் நம்ம கூட இல்லவே இல்லை, பாகிஸ்தான் நேச்சுரலி தெரியும். இப்போதைக்கு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா இந்தியாவை ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே இந்தியாவோட நட்பா இருக்கிற விரும்புற ஒரே அண்டை நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். அமெரிக்கா நியூட்ரலா இருக்காங்க. சைனா அவங்க மறுக்கவே இல்லை. உங்களோட ஆயுதங்கள் அங்க போச்சான்னு சொன்னா அதை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறாரு அவங்களோட வெளியுறவுத்துறையில இருக்கிற அதிகாரி ஒருத்தர் சொல்றாரு. ஸோ இது நாம வந்து உலக அளவுல வந்து நாம ஐசோலேட் ஆகிறோம். நம்ம வந்து ஒரு தேவைப்படாத எல்லைக்கு போயிட்டு இருக்கோம். முன்பு சைனாவை தட்டி வைக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம்னு அமெரிக்க நாடுகள் நினைச்சிருக்கலாம். இப்ப சைனாவோட மோத முடியாதுங்கிற நிலைமைக்கு அமெரிக்காவை போயிட்டான். ஸோ இதை மாதிரி தொட்ட இடத்துல எல்லாம் இவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. வேலை வாய்ப்பின்மை ஒரு உச்சத்துல போய் நிற்க போது, அந்த வேல்யூ குறையறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இவங்க எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகள் இருக்குங்கும் போது இவங்களுக்கு மக்களை கவனத்தை திசை திருப்புறதுக்கான ஒரு பாயிண்ட் தேவைப்படுது. அதற்கு இந்த பஹல்காம் அட்டாக்ல இருந்து தங்களுடைய பொறுப்பை மறைச்சுக்கிட்டு இந்த போர் பதட்டத்தின் மூலமா அவர்களால தப்பிக்க முடியல. இதுல அல்டிமேட்டா அவங்களுக்கு தான் ஒரு கெயின் இருக்கு, பெரிய கெயின் இருக்கு. அதற்கான விலையை கொடுக்க போறது யாருன்னு சொன்னா ரொம்ப சாதாரண மனிதர்கள். போர் நடக்கிறதுனால அதிகாரிகள் மட்டத்துல பேச்சு நடக்காமலாம் இருக்க போறது இல்லை. அவங்களுக்குள்ள அந்த அந்த பேச்சு நடக்க போகுது. வெளிநாடுகளில் படிக்க வைக்கிற ஆட்கள், அமைச்சர்களோ இல்ல கட்சியில இருக்க பணக்காரங்களோ யாரும் தங்களோட இயல்பு வாழ்க்கையை ஒரு வாய் சாப்பாட்டை கூட குறைச்சிக்க போறது இல்லை. ஆனால் அதற்கு நம்ம எல்லாரும் முகம் கொடுக்க போறோம்னு இது மக்களிடம் இருந்துதான் அந்த பிரஷர் அங்க போகணும். மற்ற கட்சிகள் மக்கள்கிட்ட ஒரு 20-30% மக்கள் வந்து அதெல்லாம் முடியாது, இதை வந்து நாம இன்னும் பொறுப்பா, இன்னும் நிதானமா, பொறுப்புன்றது அடுத்த வார்த்தை, இன்னும் நிதானமா நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரியான ஊடகங்கள் வந்து வந்த மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் இந்த செய்திகளை அள்ளி தெளிக்க கூடாதுன்னு ஒரு எதிர்நிலைப்பாட்டை மக்கள் எடுக்கிற பட்சத்துல மற்ற கட்சிகள் பின்னாடி வருவாங்க. அதர்வைஸ் அவங்களும் இந்த வெள்ளத்துல போய் தான் ஆகணும். ஏன்னா அவங்கள தொலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து காங்கிரஸ் வந்து நான் நினைக்கிற மாதிரி தான் பேசணும்னு சொல்லி நம்ம அவங்கள போய் கழுத்து பிடிக்க முடியாது. காங்கிரஸோ திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சிகளோ எல்லாருமே வந்து இந்த ஃப்ளோல தான் போய் ஆகணும். இந்த நெருக்கடி கீழே இருந்து தான் மேலே போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு முற்றுகை மாதிரி. இது எல்லா சைட்ல இருந்தும் அதை நெருக்கும் போது அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். பட் வாய்ப்பு இருக்கிற மக்கள்
அல்லது இதை பேசணும், போர் வேணாம் அப்படின்ற வேணாங்கிறத குரலை வந்து உறுதியா அழுத்தமாக பதிவு நீங்க பண்ணுங்க. பேச வாய்ப்பு இருக்கிற இடத்துல பேசுங்கன்னு சொல்றேன் நான். அவ்வளவு Right. வாய்ப்பு இருக்கிற இடத்துல பேசுங்க. அண்ட் இரண்டாவது, இதுக்கு யார் பொறுப்பு, இதை இப்படிதான் தீர்க்கணுமா அப்படிங்கிற கேள்வியை வச்சாதான் அது அந்த இடத்துல போய் சேரும். ராஜாவுக்கு உங்களோட குரல் போய் சேரணும்னு சொன்னா சத்தம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம மெதுவா முனகணும்னா வந்து அது ராஜாவோட காதுகளுக்கு போகவே போகாது. ராஜாவுக்கு ஒரு எப்ப அழுதாரு அவரு டிமானிடைசேஷன் அப்போ அவரோட ரியாக்ஷன் என்ன, மோடியோட ரியாக்ஷன் என்ன? அங்க போய் சிரிச்சாரு. ஜப்பான்ல கையில காசு இருக்கும் ஆனா கல்யாணம் நடத்த முடியாதுன்னு ஹஹான்னு சிரிச்சாரு. இங்க மக்கள் கொந்தளிக்கிறாங்க, ரொம்ப ஆவேசத்துல இருக்காங்கன்னும் போதுதான் குஜராத்ல வந்து ஓன்னு ஒப்பாரி வச்சாரு. 50 நாள் டைம் கொடுங்க, இல்லாட்டி என்ன அப்படியே அள்ளி போட்டு கொடுத்துருங்க அப்படின்றதெல்லாம் அப்புறம் தான் சொன்னார் அவர். ஸோ இந்த குரல் வலுவா இருக்கிற பட்சத்துல தான் அவங்க மாறுவாங்களே தவிர, இது ஒரு எலக்டரல் பாலிடிக்ஸ்ல மெஜாரிட்டி மக்களோட எண்ணம் தான் அதை முடிவு பண்ணும். நம்மளோட செயல்ங்கிறது இதை கொண்டு போறதா தான் இருக்கும். அண்ட் முக்கியமானது, யாரோ ஒருத்தன் வந்து பலியாகிறதுக்கு நாம இங்க உட்காந்து கை தட்டக்கூடாது. அதுதான் அல்டிமேட் டேக்அவேவா இந்த பாட்காஸ்ட்ல வச்சுக்கலாம். ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன். இப்போ ஒரு நாளைக்கே வந்து சமாதானம் ஆயிடுச்சுன்னா 2 நாட்டு தலைவர்களும் கை குலுக்கி வைக்காங்க, போட்டோ எடுப்பாங்க, பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஆனா இழப்புன்றது உன் வீட்லயும் என் வீட்லயும் தான் நடந்திருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே நம்ம இந்த இன்டர்வியூ பாட்காஸ்ட் வாயிலாக கடத்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக வெறியா இருக்காங்களோ அவங்களாம் பார்டர்ல போட்டு, யாரெல்லாம் போர் வாங்கன்னு சொல்றாங்களோ அவங்களாம் கொஞ்சம் வேற சைடு தூக்கி போலான்றதையும் நம்ம இந்த கூடுதலா இந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஆவேச கூச்சலிடுறவங்களை வந்து வெறுமனே எதிர்த்தரப்புன்னு கூட நான் சொல்ல தயாரில்லை. மேபி அவுட் ஆஃப் இன்னோசன்ஸ் கூட அவர்கள் அந்த மாதிரி செய்யலாம். பட் அவங்கள்ட்டையும் நான் வந்து இந்த இடத்துல போய் சும்மா சண்டை கட்டுறதுக்கெல்லாம் தயாரா இல்லை. ரிக்வஸ்ட் அங்கேயும் தான் வைக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் பரவலான அளவில் யோசிங்க. ஹைப்போதெட்டிக்கலா இது முடிஞ்சாலும் அதனுடைய விளைவு எப்படியா இருக்கும்னு யோசிங்க. இதை மாதிரி சண்டையின் மூலமா எங்க பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு ஆப்பிரிக்கால இருந்து எல்லா இடத்துலையும் நடந்த சண்டைகளினுடைய ஆஃப்டர் ஷாக் எஃபெக்ட் எப்படி இருந்ததுங்கிறத கொஞ்சம் பரிசீலனை பண்ணீங்கன்னா, டைம் எடுத்தீங்கன்னா உங்க மூளை உங்களை வந்து உருப்படியா வழி நடத்தும். அவசரப்பட்டீங்கன்னா ஒரு குடிகாரனோட மனோநிலையில் எல்லா பிரச்சனையும் அணுகக்கூடாது. ஒரு நிதானமான இது வேணும். அறிவு இருக்கிறவங்க குடிக்கும்போது கூட அந்த மாதிரி பெரிய முடிவு எடுக்க மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு போகலாம். நமக்கு அதுக்கான இன்னமும் அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கான சூழலும் இந்தியாவிலேருந்து காணா போயிடலன்னு நினைக்கிறேன். குறிப்பா தமிழ்நாட்டில் அதற்கான சூழல் நல்லபடியாவே இருக்கு. அந்த சூழல் அட்லீஸ்ட் காப்பாற்றுறதுக்காக நாம பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப விரிவாக பேசியிருப்போம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர். சொன்ன மாதிரி மூளையை பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.